பிள்ளைகளே மெக்கானிக்ஸ் பாடத்தில் பாஸ் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ எஸ்ஏ கேள்வியில் கட்டுரை வினாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 80ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி 2013 வரைக்கும் செய்து கொண்டோம். கடைசி 10 பகுதியில் அவ்வளோ பார்த்தினாங்க. 11ஆவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. 2014ஆம் ஆண்டு வந்த கட்டுரை வினாவை பார்க்க போகிறோம் மெக்கானிக்ஸில். ஒரு மனிதன் அடியெடுத்து நடக்கும்போது ஒரு குறித்த கணத்தில் அம்மனிதனின் முழு உடல் நிறையும் ஒரு ஒன்றிற்கு காணப்படுகின்றவாறு ஒரு தனிக்காலினால் மாத்திரம் தாங்கப்படுகின்றது. நடக்கைகள் பிள்ளைகள் இப்போ இந்த ஒரு காலை தூக்கி வைக்கக்குள்ள இந்த காலில் பொறுக்கும். இனி மெட்ட காலை வச்சு இந்த காலை தூக்கிக்கலாம், மெட்ட காலில் பொறுக்கும். அப்போ ஒரு காலில் மட்டும்தானே வெயிட் பொறுக்குதான். நிற்கக்குள்ள 2 காலிலையும் பொறுக்கும். நடக்கைக்குள்ள பிள்ளைகள் மாறி மாறி ஒரு காலை தூக்கி தான் நடக்கலாம். அப்போ ஒரு காலில் மட்டும்தான் வெயிட் பொறுக்குதுன்னு சொல்கிறார். வெயிட் அதில் தாங்குதுன்ட்டு. இக்காலிற்குரிய என்பு கட்டமைப்பின் முகப்பு தோட்டம் ஒரு 2 காணப்படுகின்றது. காலின் மீது தாக்கும் எல்லா விசைகளையும் காட்டும் எளிதாக்கிய சுயாதீன உருவ வரைபடம் ஒன்று ஒரு 3 காணப்படுகின்றது. பாருங்க, இதான் அந்த எலும்பு. காலின் ஒரு பக்க காலா, இது இடுப்பு. இது இடுப்புல இருந்து வர ஒரு கால். அதுல வர எலும்பு கட்டமைப்பு அதுல தாக்குற விசைகளையும் சொல்றாரு. பாருங்க, பாப்போம் என்ன சொல்றாரு. இதுல பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இருந்து நேரே ஒரு கோடொன்று கீறார். கீரைக்குள்ள இவ்விடத்துல 8 சென்டிமீட்டர்ல விலகி இருக்குது. பிறகு 10 சென்டிமீட்டர் இதில் குறிச்சிருக்கார். இதில் 18 சென்டிமீட்டர் குறிச்சிருக்கார். இதில் நிற தாக்குதல் போட்டிருக்கார் WL. பாப் ஒரு 3 காட்டப்பட்ட எல்லா விசைகளும் உடலின் நிறையும் ஒரு நிலைக்குத்து தளத்தில் தாக்கணும். ஒரே தளத்திலேயே இருக்காமல். அத்துடன் காலிற்கும் தரைக்கும் இடையே உள்ள உராய்வு விசை இந்நிலைமைக்கு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். உராய்வு விசையை புறக்கணிக்கணும். ரைட். இங்கு FM சமன் தசை கூட்டம் எம்மினால் காலின் மீது தாக்கும் விளையுள் விசை. FM குறிச்சிருக்க. அப்புறம் FM. இப்போ கால் இருக்கிற ஜாயிண்டில் பிள்ளைகள், கால் இருக்கிற ஜாயிண்டில் தசைகளால் அந்த எலும்பில் தாக்குற விசை என்ன விளைவுல. அப்போ தசைகளால் ஒரு பக்கம் இழுக்கப்படும். அப்போ எல்லா இழுக்கிற விசைக்கும் சேர்த்து ஒரு விளைவுல போடுறார் FM. FSன்றது காலின் மீது இடுப்பு தாங்கு குழியினால் உஞ்சற்றப்படும் விசை. FS என்ற பிள்ளை இப்போ பாருங்க, இப்போ இதில் கால் தொடங்குதுண்டா நிற்கிற கால், நம்ம நேராக நிற்கிற கால் பற்றி தான் காய்க்கிறோம். கொஞ்சம் சரிஞ்சு நிற்குதுங்க. அப்போ அந்த காலில் இடுப்புக்கு மேற்பட்டு அவ்வளோ வெயிட்டும் போக்கத்தானே வேணும். இப்போ அவ்வளோ வெயிட்டும் பொறுக்கிறதா FS குறிக்கிறார். அது நிலக்குத்த இருக்க மண்டி இல்லைன்னா அப்படின்னா அப்படி சரிவம் அப்படி தான் அப்படி. அப்போ நேரே நிலக்குத்த வர மண்டி இல்லை ஏன்னா. ரைட். WLன்றது காலின் நிறை. இப்போ WL குறிக்கிறது காலுக்கு மட்டும் இருக்கிற நிறை. Rன்றது தரையினால் காலின் மீது தாக்கும் மறுதாக்க விசை. இதில் R குறிச்சிருக்கிறது. இந்த R குறிச்சிருக்கிறது தரையால் காலில் தாக்குற மறுதாக்க விசையா. நிறைய விஷயம் சொல்கிறார். பாப்போம் என்னண்டா ஃபிசிக்ஸில் இந்த நீங்கள் சில நேரங்களில் டென்ஷன் ஆகிற விஷயம் இதில் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிற ஏதோ கணக்கு காம்ப்ளிகேட்டான விஷயம் பார்க்கணும். நீங்கள் ஒன்றும் இங்கே ஆர்த்தோபீடிக் எக்ஸாமுக்கு படிக்கல, இல்லை என்பு முறிவு எக்ஸாமுக்கு படிக்கல. என்னவோ கணக்கை சொன்னாலும் கடைசியாக கேட்க போகிற கேள்வி நியூட்டன் இயக்க விதி, F=ma. இதுகளை தான் கேட்க போகிறார். அப்போ படங்கள் மனுஷன் நடக்கிறதா இருக்கலாம், மனுஷன் பாயிறதா இருக்கலாம், நீந்துறதா இருக்கலாம், சேட்டலைட் போகிறதா இருக்கலாம், வாகனம் போகிறதா இருக்கலாம். புதுசாக ஏதாவது ஒரு நடைமுறையில் பார்க்குற விஷயம் கூட கொண்டு வந்து புகுத்துவார். படம் பெருசாக இருக்கும், கதை பெருசாக இருக்கும், அவர் அதுக்கு கொடுக்குற பில்டப் பெருசாக இருக்கும், கேள்வி சின்னதாக இருக்கும். அப்போ ஒரு நாளும் படத்தை பார்த்து கேள்வியை பார்த்து பயந்துடாதீங்க. சரிதானே? பார்த்துக்கொண்டு போவோம். மனிதனின் நிறை WN மறுதாக்கு விசை Rஐ WN சார்பில் எடுத்துரைக்க. பொதுவாக WL தசன் W புள்ளி P பற்றி திருப்பங்கள் எடுப்பதன் மூலம் அல்லது வேறு முறையில் FS θS W ஆகிட்டு தொடர்புடைமை பெறுக. பார்ப்போம். FMஐ WN சார்பில் காண்க. sin cos 72 வகையில் தந்திருக்கிறார். θSன் பெருமானத்தை காண்க. FSஐ WN சார்பில் காண்க. இக்கணிப்புக்கு மாத்திரம் sin θS = 1 என நீர் எடுக்கலாம். பார்ப்போம். காயப்பட்ட இடுப்பு மூட்டினுடைய ஒரு மனிதன் நடக்கையில் அவர் காயப்பட்ட மூட்டுடன் இணைந்துள்ள பாதத்தை வைத்து நடக்கும்போது காயப்பட்ட பக்கத்தை நோக்கி நொண்டி நடக்க பார்க்கிறார். இப்போ ஒரு வாழ் காயம் வந்தப்பல நொண்டு வர்றான பிள்ளைகள். இப்போ நொண்டைகளை நடக்குன்னு பாருங்க. இதன் விளைவாக உடம்பின் புயிர் மையம் காயப்பட்ட இடுப்பு மூட்டின் பக்கத்துக்கு நகரும். அதேவேளை FM ஆனது ஒரு நிலக்குத்து மேன்முக திசையிலே தாக்குகின்றது. பாருங்க, FMமும் மாறுது. அப்பைக்குள்ள என்ன நிலக்குத்து FM நிலக்குத்தே வருதான். சரி, இச்சந்தர்ப்பத்துக்கான காலுக்கான சுயாதீன உருவ வரைபடம் ஒரு அஞ்சில் காட்டப்பட்டிருக்கும். அதேவேளை FM FS ஆகியவற்றின் ஒத்த விசைகள் முறையே F''M F''S ஆக காணப்பட்டுள்ளன. இவர் நொண்டேக்குள்ள வார FMஐயும் FSஐயும் F''M F''Sன்னு காட்டுறேன். என்ன காரணம்னா அந்த உடம்பை சரிக்க போறாரு. நொண்டேக்குள்ள இப்படி நொண்டி தான் நடப்போம். என்ன அப்போ ஒரு பக்கம் சரி, இதில் உடம்பு சரியேக்குள்ள முதல் நேராக நிற்கிற மனுஷன் FM அவனுக்கு தாக்குற விசைகளுக்கும் நொண்டேக்குள்ள இப்படி ஒரு பக்கம் சரிஞ்சவன் நடக்கைக்குள்ள தாக்குற விசைகளுக்கும் வித்தியாசம் வரப்போகுது.
அப்போ அதை எஃப் டேஷ் எஃப்எஸ் எஃப் டேஷ் எம் எஃப் டேஷ் எஸ் என்று போடுறார். இந்நிலைமைக்கு விசை எஃப் டேஷ் எஸ்ஐ டபிள்யூவின் சார்பில் காணுங்க. ரைட். மேலே பியில் விவரிக்கப்பட்டுள்ள அவர் நொண்டுவதன் விளைவாக விசை எஃப்எஸ்ஸின் பெருமனில் உள்ள குறைப்பை சதவீதத்தில் காண். எஃப்எஸ் எவ்வளோத்தால் குறையுதுன்றதை பார்க்கட்டாம். பார்ப்போம். நடக்கும் செயல்முறையின் போது ஒரு கால் தரை மீது ஓய்வில் இருக்கும் அதே வேளை மற்ற கால் இடுப்பு மூட்டை சுற்றி இயங்குகின்றது. இவ்வியக்கம் ஒரு ஆறில் காணப்படுகின்றவாறு ஒரு கோலின் அலைவியக்கமாக கருதப்படலாம். இங்கு காலானது நீளம் எல்லையுடைய ஒரு சீரான கோலாக கருதப்படலாம். புள்ளி கியூவினூடாக சுழலும் அச்சுப்பட்டி I/2 சடத்துவ திருப்பம் அச்சுப்பட்டி கோலின் சடத்துவ திருப்பம் I எனின் ஒரு ஆறில் சுட்டி காட்டப்பட்ட நிலைக்குத்து கோண ஆர்முடுகள் அல்பாவிற்கான ஒரு கோவையை L ஆகியவற்றின் சார்பில் பெறுக. பார்ப்போம். T = 2 π வர்க்கமூலம் θ அல்பா இலிருந்து கோலின் அலைவு காலம் T-ஐ பெறலாம். அத்துடன் நீளம் எல்லையுடைய சீரான கோலிற்கு T = 2 π வர்க்கமூலம் 2 என காட்டலாம். ஒரு காலின் நீளம் 0.9 மீட்டராக உள்ள ஒரு மனிதன் ஒத்த T-யின் பிரமாணத்தை கணிக்க π = 3 எனவும் வர்க்கமூலம் 0.06 = 0.2 எனவும் காட்டு. பாருங்க, சுருக்கலுக்கு கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன வர்க்கமூலம் 0.06 0.2 எடுக்கட்டாம். பாப். ஒரு மனிதன் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதியானது அவருடைய கால்கள் மேலே C2 பெறப்பட்டுள்ள அலைவு காலத்தில் அலையும் கதியே ஆகும். 0.9 மீட்டர் நீளமுள்ள கால்களுடைய ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவருடைய கால்களில் ஒன்று தரையை தொடும் போதுள்ள இரு அடுத்து வர நிலையக்கூடிய தூரம் 0.9 மீட்டர் ஆகும். அவர் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதியை காண்க. பாப்பம் இல்லையா, கணக்கு கிடக்கும். பாப்பம். என்ன முதலாவதா பாப்பம் பாருங்க. மனிதனின் நிறை W எனின் மருதாக்க விசை R ஐ Wவின் சார்பில் எடுத்துரைக்க. அப்ப பாருங்க பிள்ளைகள், மனிதனின் நிறை என்றால் இங்க பாருங்க, படத்தை ஒருக்கா பாப்பம் திருப்பி. அப்ப இந்த மனுஷனுக்கு பிள்ளைகள் மொத்தமா தாக்க போற நிறை W. இது இல்லை மற்றது இல்லையா. இதுல பாருங்க, இவர் மொத்தமா தாக்க போற நிறை W. இவருக்கு வாரப்புற மருதாக்கம் R. அதான் இங்க குடிச்சிருக்கோம் R. W இல்லைன்றது காலின் என்று. இனி இந்த எஃப்எம் எஃப்எஸ் எல்லாம் பிள்ளைகள் உடம்புக்குள்ள ஒரு பகுதி இன்னொரு பகுதியை கொடுக்குறது. இடுப்பு காலுக்கு கொடுக்குறது எஃப்எஸ். இடுப்புக்கு மேல இருக்க தசை நார்கள் அந்த இடுப்பு ஜாயிண்டில் கொடுக்குற விசை. அப்போ யோசிச்சு பாருங்க, முழு உடம்பை கருதைக்குள்ள இடுப்பு காலுக்கு கொடுக்குற விசையும் கால் இடுப்புக்கு கொடுக்குற விசையும் சமணம் எதிர்மான மருதாக்க சோடியா இருக்கும். தாக்க மருதாக்க சோடியா இருக்கும். அப்போ அதை ஒன்று கேன்சல் பண்ணும். முழு உடம்பை கருதைக்குள்ள தனி கால கருதைக்குள்ள பிள்ளைகள் பிரிஞ்சு வரும். ஆனால் முழு உடம்பும் என்று கருதுன என்றால் உடம்புக்குள்ள ஒவ்வொரு பகுதியும் மற்ற பகுதியை கொடுக்குற விசைக்கு உடம்புக்குள்ளேயே மருதாக்க விசையும் கேன்சல் பண்ண தானே வேணும். இப்போ இடுப்பு காலில் எஃப்எஸ் என்ற விடையை கொடுத்தால் என்ற விசையை கொடுத்தால் அதே திசையில் அதுக்கு எதிரான போக்கில் கால் இடுப்புக்கு விசை கொடுக்கணும். என்ன அதே பெர்மனன்ட் சமனும் எதிருமான மருதாக்கம். இப்போ அது ரெண்டும் கேன்சல் பண்ணும். ஆக பிள்ளைகள் இப்போ இவற்றை முழு உடம்புக்கும் மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் டபிள்யூவும் ஆரும் மட்டும்தான் இருக்க போகிற விஷயம். இப்போ நாங்கள் நேர் எழுதலாம். நிலக்குத்து பாருங்க, நிலக்குத்து திசையில் மனிதனின் சமநிலை கெடுத்தோம் என்றால் மேலே R இருக்குது, கீழே W இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். பொதுவாக WL = 1010W புள்ளி P பற்றி திருப்பங்கள் எடுப்பதன் மூலம் அல்லது வேறு முறையில் பாருங்க, அதையும் சொல்றார், எங்க வச்சு திருப்பம் வேற சொல்றார். சரி, எடுப்பதன் மூலம் அல்லது வேறு முறையில் FS θSW ஆகியவற்றுடையான ஒரு தொடர்புடமே பெறுது. நீங்கள் அந்த படத்தை சரியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி கீறி காட்டுன்னு பாருங்க. எப்படி இருக்குது கால் இதில் ஜாயின் ஒன்று இருக்கு. சிம்பிளாக இருக்குன்னா இவ்வளவுதான். சரிதானே. இதுல FM இருக்குன்னு காட்டியிருக்கார். இங்க பாருங்க, இங்க பாருங்க FM இதுக்குள்ள 72 பாகம் குறிச்சிருக்காரு. அது θS குறிச்சிருக்காரு. 8 10 18 இதுக்குள்ள FM இருக்குதாம் பிள்ளைகள். இப்படி FS இருக்குதாம். ரைட். கொஞ்சம் கூடி போச்சு, கொஞ்சம் கிட்ட இருக்குறோம். என்ன இப்படி FS இருக்குதாம். இதுல காலின் நிறை இருக்குதான் WL. இதுல மருதாக்கம் இருக்கு. இப்ப பாருங்க, அவர் கொஞ்சம் தூரங்கள் தந்திருக்காரு. எப்படி என்றால் இதுல இருந்து இது வரைக்குமான தூரம், இந்த கோட்டை நிலைக்கு தகுன்னு என்றால் இந்த தூரம் தந்திருக்காரு பிள்ளைகள்
8 சென்டிமீட்டர். அப்புறம் இதுக்குரிய தூரம் தந்திருக்கிறார் 10 சென்டிமீட்டர். இதுக்குரிய தூரம் தந்திருக்கிறார் 18 சென்டிமீட்டர். கோணங்கள் தந்திருக்கிறார், படத்தை கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். இதுக்குள்ளே இருக்கிற கோணம், இவர் ஆக்குற கோணம் 72 பாகையா. இனி இவர் ஆக்குற கோணம் தீட்டா எஸ். இதுதான் படத்தின் விசைவரி படம். கால் என்றதை மறந்து சும்மா கோல் என்று யோசிச்சிங்களா, காலுக்கு முன்னால் ஒரு கொம்பளவை போட்டு கோல் கோல் என்று யோசிச்சிங்கன்னா கோலில் ஆக்குற விஷயம் இவ்வளவு. இந்த புள்ளி வெட்டி தான் திருப்பம், இதுதான் பி. பி வெட்டி திருப்பம் எடுத்தா பாருங்க, WL-க்கு 10 சென்டிமீட்டர். எஃப்எஸ் முதல்ல எஃப்எஸ்க்கு காஸ் தீட்டா எடுத்தா அது இந்த பிக்குள்ளாலே போகும். எஃப்எஸ் நிலக்குத்துக்கு ஒரு சைன் தீட்டா எடுத்து ரெண்டால் வலஞ்சுழியாத்தான் அதுக்கும் பெறும் சைன் தீட்டா எஸ். தூரத்தை பாருங்க 8 சென்டிமீட்டர். சக சக WL வலஞ்சுழி தானே, WL 10 சென்டிமீட்டர். சய ஆர் 18 சென்டிமீட்டர். ஏன் சாய போட்டுனான் 6 திருப்பம் இடஞ்சுழியா வருது. வேற சுருக்கினா பாருங்க வரும் FS sin theta S. அது ரெண்டும் இருக்கணும், ஒண்ணுமே செய்யலாது. WL-க்கு போடலாம் இல்லை 1002W. அப்போ இதில் 1002W தர 10. சாய 6க்கு நாங்கள் இப்போ தான் எடுத்து வச்சுனாங்க W1 தர 18 சமன் சாய்வார். பாருங்க சரி உண்டு. இதில் 8 இருந்த இந்த 8 விட்டுட்டோம் 8. ரைட். 10 WL-க்கு 1002W 18. அப்போ இதில் இந்த 8 FS sin theta S வரும் புள்ளிகள். இதில் 18, இதில் 2, அது சக, இது சயன்னா சய 16, அங்கே கூட சக. ஆக FS sin theta S-க்கான விடை வருது 2W. 2W. 1 எழுதி வச்சுக்கொள்வோம், பாப்பம் தேவைப்படணும். இதுதான் அவர் கேட்டார், FS theta S W-க்கான தொடர்புடைமை எழுதுகண்டு. இதில் யார் எழுவாயாக்கணும் இல்லாமல் இல்லை, ஒரு தொடர்புடைமை எழுதினா சரி, சரிதானே. வேணுமெண்டா W எழுவாயாக்கி கீழே 2 போடலாம், FS எழுதாக்கி அங்கே 2 போடலாம், பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு தொடர்புடைமை. அடுத்தது என்ன கேட்குறார், FMI W-வின் சார்பில் காணுங்க. FM கேட்குறார். FM இவர் நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்போ கிடையாது அடுத்தாப்புல FM FS வரும், ஆனால் FS cos theta S வரும். FS sin theta S தான் நாங்கள் கண்டு வச்சிருக்கோம். அப்போ நிலக்கூத்து பிரிப்போம் எடுப்போம், நிலக்கூத்தா பிரிப்போம் பாருங்க. காலுக்கு நிலக்குத்து சமநிலை எடுத்தால் மேலே என்னென்ன விஷயம் இருந்து பாருங்க. FM இது 72 என்றால் கோணத்தோடு பிரித்தால் காஸ், கோணத்துக்கு எதிராக பிரித்தால் சைன். FM sin 72 மேலே, FS sin theta S கீழே. FM sin 72 பாக மேலே, FS sin theta S கீழே. வேற என்ன, WL கீழே, R மேலே. சாய WL சகார், நான் மேலே தானே சகன் எடுத்தேன். ரைட். sin 72க்கு 0.9 போடுவோம். சாய FS sin theta S-க்கு நாங்கள் இப்போ எடுத்து வச்சு நாங்கள் 2W உண்டு. இவருக்கு 2W போடுவோம். WL-க்கு எடுத்து நாங்கள் 1002W உண்டு. அவர் தந்து வராது. R-க்கு W காட்டினாங்க முதல் பகுதியில். 0.9W வருது, FM வருது பிள்ளைகள். எல்லாத்தையும் மங்கால் ஒன்றுவோம். இதில் 2.2, இது சகண்டம் 1.2 நாங்கள் போனால் 12 9, 3ஆல் வெட்டினால் 4 3W, அதாவது 1.33W எழுதி விடலாம், அல்லது 4 3W விட்டாலே சரி, மார்க்ஸ் வரும். அடுத்தது தீட்டா எஸ்ஸின் பெருமானத்தை காண்க. இப்போ பாருங்க, காலு கொடுத்து திருப்பம் எடுத்துட்டோம், இலக்குத்து சமநிலை எடுத்துட்டோம், கிடைச்சமநிலை எடுப்புமே. காலுக்கு மட்டும் கிடைச்சமநிலை எடுத்தோம் என்றால் FM இன் காஸ் வரும், FS இன் காஸ் மெட்ட பக்கம் வரும். பாருங்க, FM cos 72 பாகை சாய FS cos theta S சமன் சாய்வார். இதில் இந்த FS cos theta S வரும், FM cos 72. FM எவ்வளோ சொல்லுங்க, FM 4 3W, 4 3W.
cos 72 பாக எவ்வளவு? cos 72 தசம் 3 எடுக்கணும்னு சொல்லியிருக்கார். அப்போ தசம் 3. அப்போ இது வரும் புள்ளியால் 1×10 தசம் 4 W என்று வருது. இது fs cos theta s. ஏற்கனவே முதலாவது பகுதியில் எடுத்து வச்சிருக்கோம். fs sin theta வந்து 2W எடுத்துனாங்க. இது முதலாவது பாருங்க. fs sin theta s 2W. fs எங்களுக்கு தெரியாதല്ലോ, அப்போ பிரிச்சு விடுவோம். என்னண்டு இவர் முதலாவது 1/2 எடுத்தோம்னால் fs வெட்டுப்படும். fsம் fsம் வெட்டுப்பட்டால் இதில் sin theta s ஒன்றைத்தான் மேலே போடுறேன். இவர் cos theta s 2W தசம் 4W. இது வருது tan theta s. W வெட்டினால் 2 தசம் 4 5. tan theta 5 வரலாமோ? ஓ, சைனுக்கும் கொசுக்கும் தான் சய ஒன்றுக்கும் இடையில விட வரும். டேனுக்கு முடிவில் வரைக்கும் போடலாம். சய முடிவிலேருந்து சக முடிவு என்ன பிரமாணமும் பெறலாம். என்ன ரைட்? அப்போ theta s எழுதலாம் tan inverse 5. அதை அட்டவணையெல்லாம் பார்த்து எழுதணும். எப்படியே விடலாமா? theta s சமன் tan inverse 5. அடுத்தது FSI W இன் சார்பில் காண்க. இக்கணிப்புக்கு மாத்திரம் sin theta s சமன் 1 என நீர் எடுக்கலாம். sin theta s 1 என்று எடுக்கட்டாம். என்ன? அப்போ இப்போ பாருங்க சுவம் எங்கட ரெண்டாவது சமன்பாடு என்ன சொல்லுது என்றால், எங்க முதலாவது fs sin theta s சமன் 2W இல்லோ. fs sin theta s சமன் 2W. இதில் sin theta s 1 பிரதிட்டீங்கள் என்றால் 2W. ஆக fs சமன் 2W. சிம்பிள். என்ன பாருங்க, ஏதோ காலுகள் 1 அங்கே இங்கெல்லாம் கணக்கு கதிச்சாலும் விஷயம் சிம்பிளாக தான் இருக்கு. சமநிலை விசைகளின் சமநிலை. காயப்பட்ட இடுப்பு மூட்டினுடைய ஒரு மனிதன் நடக்கையில் அவர் காயப்பட்ட மூட்டினை இணைந்துள்ள பாதத்தை வைத்து நடக்கும் பொழுது காயப்பட்ட பக்கத்தை நோக்கி நொண்டி நடக்க பார்க்கிறார். இதன் விளைவாக உடம்பின் புவியீர்ப்பு மையம் காயப்பட்ட இடுப்பு மூட்டின் பக்கத்திற்கு நகரும். அதேவேளை FM ஆனது ஒரு நிலைக்குத்து மேன்முக திசையில் தாக்குகின்றது. இச்சந்தர்ப்பத்துக்காக காலுக்கான சுயாதீன உருவ வரைபடம் உரு 5 காட்டப்பட்டிருக்கும். அதேவேளை F'M F'S ஆகியவற்றின் ஒத்த விலைகள் FM FS ஆகியவற்றின் ஒத்த விசைகள் முறையே F', F' என குறிக்கப்பட்டுள்ளது. இந்நிலைமைக்கு F', W இன் சார்பில் காண். இப்ப பாருங்க, படத்தை ஒரு காப்பா. எங்க படம்? நொண்டேக்குள்ள படம். அங்க நொண்டேக்குள்ள ஒரு 5 பாருங்க. இப்ப F', நிலக்குத்தா இருக்கான். F', நிலக்குத்தா வந்தால் F', நிலக்குத்தா தான் வரும். ஏன்னா வேற கடை விசை இல்லை தானே விளையாடு. இப்போ F', நிலக்குத்தா ஆயிட்டுது என்றால் ஏற்கனவே நிறை நிலக்குத்து மறுதாக்க நிலக்குத்து கீழே உராவில்லைன்னு சொன்னவர். அப்போ 4 விசை என்ன சமநிலை இருக்கு? 3 நிலக்குத்தா இருக்குன்றால் 4வது நிலக்குத்தா இருந்தால் தான் சமநிலை வரும். ஏன்னா இந்த 3 விளைவுகளும் இந்த 3 விளைவுகளும் நிலக்குத்தா வர போகுது. அப்போ ஒரு கோடு நிலக்குத்தா, அந்த 3 சேர்த்து ஒரு கோட்டில் போடலாம் நிலக்குத்தா. அதுக்கப்புறம் F', இருக்க போகுது. அப்போ அதுக்கப்புறம் 2 விசைகளும் சமநிலை யோசிச்சிங்க என்றால் F', இவைக்கு சமாந்தரமாக இருந்தால் தான் விளைவு 0 பெறலாம், இல்லாட்டி 0 பெறாது. ஆக F', F', நிலக்குத்தா மாறுது. இப்படி சரியே கூட ரைட். எங்க பார்ப்போம். அப்போ இப்போ நாங்கள் எழுதலாம் F', சக F', இது 2 நிலக்குத்து சக S WL R எழுதலாம். என்ன பார்ப்போம். வேற உங்களுக்கு நான் கீறி காட்டுறேன். இப்போ F', நிலக்குத்து, F', நிலக்குத்து, WL நிலக்குத்து, இவருக்கு R வரப்போகுது. இப்போ F', தானே கேட்குறார். திரும்பவும் புள்ளி P பற்றி திருப்பத்தை எடுத்துடுவோம். P F', தர அதுக்கான தூரத்தை பாருங்க, இவ்வளோ 8. WLக்கான தூரம் 10. நான் முதல் பார்த்துறான் சக சய ஆறுக்கான தூரம் 18. F', தசம் 10W. காலின் நிற நொண்டியானா அப்புறம் கால் கூடி குறைய போகிறது இல்லையாண்ணா. அப்புறம் கேட்குறீங்களா, கால் நொண்டியானா கொஞ்சம் வீங்கி இருந்தால் நிற ஊடுமோ உண்டு. அப்படியெல்லாம் அவர் சொல்லல.
1/2 அதாவது முழு உடம்பின் 20% காலின நிறை என்று சொன்னவர். அவ்வளவுதான் காலின நிறை. இல்லாட்டி எங்கே பாதி வெட்டி எடுத்து நாங்கள் கொண்டு இருக்கிறீங்களா போறாது. W தர 18 8F-S 18W 2W 16W. பாருங்க உங்களுக்கு சரியா உண்டு 16W. அப்போ F-S இப்போ வருது சரி ஒன்று பாருங்க பிள்ளைகள். தூரங்கள் நாங்கள் எடுத்த சரி ஒன்று பாருங்க. படத்தை இருக்கா பார்ப்போம். தூரங்கள் மாறிட்டு இங்கே பாருங்க. இப்போ 7 6.2 10 சரிஞ்சிட்டாரല്ലോ. தூரங்கள் மாறிட்டு 7 6.2 10 7 6.2 10. இப்போ தூரங்கள் மாறினால் கணிப்பு மாறும். 7 6.2 10. F-Sக்கு 7, இவருக்கு 6.25, இவருக்கு 10. இப்போ இது வரும் 7 F-S 1002W தர 6.25 saya 10W சமன் சாய்வர். 7 F-S வரும் பிள்ளைகள். இது 1.25 10ல் 1.25 கழிச்சால் 8.75. 7ஆல் பிரிச்சிங்கள் என்றால் 7 1 7 7 2 14 7 5 35. இதுதான் புது F-S இருக்கு. முதல் F-S கூட இருந்தது. இப்போ ஒரு பக்கம் சரிஞ்சபடியால் அதில் வர F-S பிரமாணம் இப்போ 1.25W வந்தது. முதல் எவ்வளோ வந்ததுன்னா 2W இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். முதல் நேரணி கேட்க 2W. மேலே பியில் விவரிக்கப்பட்டவாறு அவர் நோண்டுவதன் விளைவாக விசை F-S பருமனில் உள்ள குறைப்பை சதவீதத்தில் காண்க. அப்போ F-S குறைப்பு எவ்வளவென்றால் பிள்ளைகள் மாற்றத்தின் கீழ் ஆரம்ப பெருமானம் தர 100 சதவீத மாற்றம் என்றால் அதன் பிள்ளைகள் எவ்வளவு மாற்றம் கீழே ஆரம்ப பெருமானம் தர 100. சில பேர் இந்த கீழே எண்ணத்தை போகிறன்றதில் பிரச்சனை படுற. நீங்கள் பொதுவாக நாங்கள் ஃபிசிக்ஸில் பாவிக்கிறது மாற்றம் கீழே ஆரம்ப பெருமானம். இப்போ சில வேறு கணிப்புகள் இருக்குது பிள்ளைகள். மாற்ற வீதம் என்று கேட்டால் சில வழியில் ஆரம்ப பெருமானம் போடுறதில்லை. கீழே நாங்கள் சராசரி போடுறோம். நாங்கள் எங்களுக்கு இங்கே ஃபிசிக்ஸிலாம் அப்படி இல்லை. இங்கே எப்படி காண்றேன்றால் 2ல் இருந்து 1.25க்கு வந்திருக்குன்றால் வித்தியாசத்தை மேலே போடுங்க. ஆரம்ப பெருமானம் 2 தானே, 2 கீழே போடுங்க. 2 சாய 1.25W ஆரம்ப பெருமானம் 2W சதவீத மாற்றம் 0.75 2 100 75 10W 37.5 வீதத்தால் F-S குறைஞ்சிருக்கு. 37.5 வீதத்தால் F-S குறைஞ்சிருக்கு. நடக்கும் செயல்முறையின் போது ஒரு கால் தரை மீது ஓய்வில் இருக்கும் அதே வேளை மற்ற கால் எடுப்பு மூட்டினை சுற்றி இயங்குகின்றது. இவ்வியக்கம் ஒரு ஆறில் காணப்படுவார் ஒரு கோலின் அலைவியக்கமாக கருதப்படலாம். இங்கு காலானது நீளம் எல்லையுடைய ஒரு சீரான கோலாக கருதப்படலாம். சரிப்பா. புள்ளி கியூனோட சுழல் மச்சுப்பட்டி சடத்துவ திருப்பும் ஐயனின் ஒரு ஆறில் சுட்டி காட்டப்பட்ட நிலைக்குத்து கோண ஆர்முடுகள் ஒமேகா அல்பாவிற்கான ஒரு கோவையை எங்க பாப்போம்க்கா. 6வது படத்தை இருக்கா பாருங்கோ. இப்போ இது L/2 புள்ளி கியூன்ற இதில் இங்கே WL. அப்போ பாருங்கோ இந்த புள்ளி வெட்டி திருப்பம் எடுத்தால் இவருக்கு ஒரு முறுக்கம் வரும். என்ன முறுக்கம் வரும். அப்போ நாங்கள் எழுதுவோம் முறுக்கம் எழுதலாம் இல்லையா. WL தர இந்த படத்தை திருப்பி ஒரு காக்குவோம். ரைட். இது L நீளம் உள்ள காலம். L/2 தூரத்தில் WL வரும். இது புள்ளி Q. அப்படித்தானே பிள்ளைகள் பாருங்க. WL L/2 தூரத்தில் இந்த கோணத்தை தீட்டான்னு சொல்றேன். இந்த கோணத்தை தீட்டான்னு சொல்றேன். இது தீட்டா. இவ்வளோ L/2. அப்போ நான் Q பற்றி திருப்பம் எடுத்தேன்னால் முறுக்கம் வரப்போது பிள்ளைகள் WL தர L/2
இங்கே பாருங்க, இங்கே டீட்டா, இங்கே பிரிச்சா காஸ், இங்கே பிரிச்சா சைன். வழங்க இதுக்குள்ளே டீட்டா வரப்போகுது, இவ்வளான் டீட்டா. L/2 இப்படி பிரிச்சா டீட்டா, மற்ற பக்கம் அக்கடியா பிரிச்சா சைன். L/2 sin theta. ஆனால் tau சமன் I alpha. tau சமன் I alpha. இப்போ WL L/2 sin theta சமன் I alpha. அப்ப alpha வரும் புள்ளிகள் WL sin theta வின் கீழ் 2i என்ற பிரமாணம் வருது. WL sin theta வின் கீழ் 2i என்ற பிரமாணம் வருது. விளங்குதோ? சிம்பிளா வருது. அப்ப இதுல கோவையை L, W, theta, I ஆகியவற்றின் சார்பில் காண்கின்றதான் கேள்வி. சரி, அல்பா கண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறார்? T சமன் 2π θவின் கீழ் அல்பாவில் இருந்து கோளின் அலைவு காலம் T பெறலாம். அத்துடன் நீளம் L உடைய ஒரு சீரான கோளிற்கு T சமன் 2π கீழ் 2π வர்க்கமூலம் 2L 3 என காட்டலாம். காட்டலாம்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காட்ட சொல்லி கேட்கல, அது மேத்ஸ். அதை காட்டுறது பிள்ளைகள் மேத்ஸ். அப்போ அதை இங்கே காட்ட சொல்லி அவர் கேட்கல. ஒரு காலின் நீளம் 0.9 மீட்டராக உள்ள ஒரு மனிதன் ஒத்த டீயின் பெருமானத்தை கணிக்க. T அப்போ T வரும் பிள்ளைகள் 2π 2 வர்க்கமூலம் L வர்க்கமூலம் 2L 3g. பைக்கு 3 எடுக்க சொன்னவர் 2 L எவ்வளவு என்றால் 0.9 மீட்டர். 0.9 3g 30. இப்போ இது வரும் 6 பாருங்க, அதில் 1.8 30ஆல் பிரித்தால் தசமாறுங்கள் 10 0.06. 0.06க்கு அவர் தந்திருந்தவர் 0.25 எடுக்க சொல்லி 6 தர 0.25 1.5 செகண்ட் வருது. அதாவது பிள்ளைகள் ஒரு காலை வச்சு திரும்பவும் அதே காலை அவர் வைக்கிறது, அதான் ஒரு அலைவு காலம்ன்றது. ஒரு ஈவென்ட் நடந்து அதே ஈவென்ட் திரும்ப நடக்கல, மாறி மாறி காலை வச்சு நடந்தோன்னு போறார். அப்போ அலைவு மாதிரி கருதலாம். ஒரு காலை வச்சு அப்புறம் மெட்ட காலை வைக்கிறார், மெட்ட காலை வைக்கிறதும் இல்லை அரைவாசி அலைவு காலம். திரும்பவும் முதல் வச்ச காலையை வைக்க வரைக்குள்ள தான் ஒரு அலைவு காலம் முடியுது. ஒரு அலைவு காலம் முடிகிறதுக்கு அவர் எடுக்கிற நேரம் 1.5 செகண்ட். ஒரு மனிதன் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதியானது அவருடைய கால்கள் மேலே C2 புறப்பட்டுள்ள அலைவு காலத்தில் அலையும் கதியே ஆகும். 0.9 மீட்டர் நீளமுள்ள கால்களுடைய ஒரு மனிதன் நடக்கும் போது அவருடைய கால்கள் ஒன்று தரையை தொடும் போதுள்ள இது அடுத்து வர நிலைக்கான தூரம் 0.9 மீட்டர் ஆகும். அதாவது ஒரு காலை வச்சு பாருங்க, இப்ப முதல் வலது காலை வைக்கிறார், பிறகு இடது காலை வைக்கிறார், பிறகு வலது காலை வைக்கிறார். இந்த 2 வலது காலையும் வைக்கிறதுக்கு இடப்பட்ட தூரம் இதைத்தான் நாங்கள் T என்று சொல்ல போறோம். இந்த நேரத்தை T வந்திருக்கு எங்களுக்கு 1.5 செகண்ட். அண்ட் அந்த தூரம் எவ்வளவுன்னு சொன்னால் ஒரு வலது காலை வச்சு திரும்பவும் அதே வலது காலை வைக்கிறதுக்கு, அல்லது ஒரு இடது காலை வச்சு திரும்பவும் அதே இடது காலை வைக்கிறதுக்கான இடப்பட்ட தூரம் எவ்வளோன்னு சொன்னா 0.9 மீட்டர்னு தந்திருக்கிறார். 0.9 மீட்டர்னு தந்திருக்கிறார். அப்போ இவரோட வேகம் பார்த்தீங்கன்னா 1.5 செகண்ட்ல 0.9 மீட்டர் போறாரு. என்ன சிம்பிள், 1.5 செகண்ட்ல 0.9 மீட்டர் போறாரு. கதியை கணிக்க கதி வரும் 0.9 1.5. இது வரும் இல்லையா 0.6 மீட்டர் பெர் செகண்ட். 0.6 மீட்டர் பெர் செகண்ட் என்ற பிரமாணம் வருது. விளங்கிச்சதோ? இவ்வளவுதான் அதில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி பிள்ளை. அப்ப இதுல தேவையில்லாம கணக்கு யாரையா கூடாது. முயற்சி நடக்கிறேன்னா என்ன, தசை அங்க தாக்குற விஷயம் என்ன பிள்ளைகள். நாங்கள் பிசிக்ஸ் தான் செய்கிறோம், பிசியோதெரப்பி படிக்கல, மெடிசின் படிக்கல. அப்ப தேவையில்லாத ஆராய்ச்சியில் இந்த இடத்துல தவிர்த்து கொள்ளும். விளங்குதா? இப்போ சும்மா இருக்கைக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தேடிக்கடி பார்க்குறது வேறு. பட் எக்ஸாமில் கணக்கு செய்யக்குள்ள ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எங்களை கேட்க போகிற விஷயங்களும் சமன் இல்லை. அப்போ விஷ வரிப்படத்தை சரியாக விளங்கி கொள்வது, எங்கெங்கே விஷதாகிறது, எஃப்எம்னா என்ன, எஃப்எஸ்ன்னா என்னன்னு சொல்லி கூட ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்எம் எஃப்எஸ்ஸை குறிக்கிறது கோணத்தை குறிக்கிறது. தேவையில்லாத ஆராய்ச்சிகள், தேவையில்லாத சிந்தனைகள் எக்ஸாமில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும். நீங்கள் ஒரு அறிவாளியாக வரலாம், அவங்கள தேடிக்கடி படித்து கிடைச்சி ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூடினாலே வரலாம். எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வராதல்லோ. அப்போ எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வரணும் என்றால் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். விசை வரிப்படத்தை குறிக்கிறது, திருப்பம் எடுக்கிறது, கிடையா பிரிக்கிறது, இலக்குத்தா பிரிக்கிறது, முறுக்கத்தை காண்கிறது டோசமன் ஐஎல்ஃபான்றது, விசையை காண்றது F7MA என்றது. ஆறுமுடுகள் வந்தால் எங்களோட நேரோடியக்க சமன்பாடுகளை பாவிக்க தெரிகிறது.
இல்லை அதை விட எக்ஸ்ட்ராவே ஏதாவது புதுசாக பாவிக்கணுமெண்டா அவர் தெருவார். பாருங்க T7 இது என்ன கொள்கைண்டார். கொள்கைன்னு சொன்னால் அப்புறம் கொள்ள வேண்டியது தான். அதில் அப்புறம் யாரையா வேண்டியது இல்லை. இது என்னென்னு வந்துட்டு தேவையில்லாத வேலையாது. இப்போ அவர் அளவு காலம் T7 2 பை வர்க்கம் 2 இல்லைங்கள் 3G என கொள்கைண்டால் அது ஏனப்பா இருந்து நிறுவரியல். நீங்கள் ஒரு கணித மாணவனாக கூட இருக்கலாம். எளிமை இயக்கம் அப்ளைட் மேத்ஸில் புகுந்து விளையாடி இருப்பீங்க. ஃபிசிக்ஸ் இயக்கில் அது தூக்கி வைங்க உங்கால. ஃபிசிக்ஸ்ன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட். அப்போ இதில் என்ன தந்திருக்காரு, இது என்ன கொள்கை அப்படியே எடுக்கிறது பிரதிடுறது விட எவ்வளோ சுவம். இப்போ இதால் தான் சில நேரங்களை கவனிச்சு பாருங்க, கட்டிக்காரன் பார்க்க, அதாவது வகுப்பில் சில உள்ள இவன் பயங்கர கட்டிக்காரனாமன்னு நினைக்கிறவன்லாம் பார்க்க சராசரியாக நிற்கிறவன் எடுத்துருவான். அவனுக்கு சொல்லிக் கொடுத்தவன் சில எடுக்காமல் இருப்பான். இப்படியான ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கிறது. சராசரி இப்போ சில உள்ள இப்போ ஒருத்தன் இன்னொருத்தரும் சொல்லிக் கொடுப்பான். நான் சொல்லிக் கொடுக்கறது ஞாபகம் அறிவு இருக்கும். கேட்டு படிக்கிறவனுக்கு ஒரு மட்ட அறிவு இருக்கும், ஓரளவுக்கு ஓகேண்டு. எக்ஸாமில் கேட்டு படித்தவன் எடுத்துருவான், சொல்லிக் கொடுத்தவன் சில எடுக்க மாட்டான். இப்போ இதுக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிக் கொடுக்குறவர் சொல்லிக் கொடுக்க நான் பிள்ளைன்னு சொல்லலை, சுமார் உதாரணத்தை சொல்கிறேன். அவர் சில வழி எக்ஸாமில் போயிருந்து தேவையில்லாதெல்லாம் யோசிச்சிருப்பார். அவர் கொஞ்சம் அறிவு கூட இல்லோ, அப்போ மேதாவி மாதிரி அங்கே போயிருந்து கணக்கை யோசிச்சிருப்பார். அப்போ இதுக்குள்ள எப்படி தாகுது, இடுப்பு எந்த பக்கம் சரியுது, அப்போ அது அங்கால போகுது, அப்போ என்ன இதில் எஃப்எஸ் குறையுது, இல்லை எஃப்எஸ் குறையுது பெர்சன்டேஜை காண்க, பெர்சன்டேஜ் 37.5 குறையுது, முடிஞ்சுது. ஏன் குறைஞ்சதுக்கு குறைஞ்சது எப்படி குறைஞ்சது எக்ஸாம் நேரத்தில் ஆராய வேண்டிய அவசியமே இல்லை பிள்ளைங்க. விளங்கு தானே? இப்போ மட்டுமட்ட இப்போ இந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ன்றது இதான் பிள்ளைகள். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை விட கூட தெரிஞ்சிருக்கிறது நல்லம். நான் தெரியக்கூடாதுன்னு சொல்லல, படிக்கலாம், தேடணும், தேடி படிக்கத்தான் வேணும். ஆனால் கேள்வி என்று வரையக்குள்ள, பரீட்சை என்று வரையக்குள்ள, பரீட்சை செய்யக்குள்ள, கேள்விக்குடி அளிக்கக்குள்ள கேள்வியோடு நின்று கொள்ளணும். லாடன் கட்டின மாதிரி தெரியுமா, குதிரைக்கு லாடன் கட்டி விடுறது. ஏன் குதிரை அங்காளைஞ்சால பார்க்கக்கூடாது. குதிரை அங்காளைஞ்சால பார்த்துன்னா குதிரை ரோட்டில் போகாது, குதிரை பாஞ்சிடும் அங்காளைஞ்சால. இப்போ குதிரைக்கு லாடம் கட்டி விடுறது, பிடிச்சி இழுத்து வச்சிருப்பாங்கன்னா குதிரை அங்காளைஞ்சா திரும்பி பார்க்கக்கூடாதுக்கான. அப்போ தான் குதிரை தன் ட்ரக்கில் ஓடும். ரேஸுக்கு ஓடுற குதிரையெல்லாம் பிள்ளைகள் அங்காளைஞ்சால பார்த்தோன்னா ஓடிலாம் இல்லை. அப்போ குதிரையை ஃபோக்கஸ்டாக தன் ட்ரக்கிலே வச்சிருக்கோம்னா விட்டு இடித்து வச்சிருப்பாங்க, லாடன் கட்டுன்னு சொல்கிறது. ஏன்னா அப்போ அதே மாதிரி நீங்களும் எக்ஸாம் செய்யக்குள்ள தேவையில்லாத விஷயத்தை அறையக்கூடாது. எக்ஸாமுக்கு தேவையில்லாத விஷயம் வேணும்னா எக்ஸாம் முடிய வீட்டை வந்திருந்து எடுத்து என்ன சாமான் சொல்லியிருக்காருன்னு பார்த்து 4 பேர் கோலை போட்டு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை போட்டு போய் இப்படி ஒன்று எக்ஸாம் வந்து பற்றி சொல்லி தான் கொண்டு கேட்டு அவர்கிட்டையும் பேச்சு வாங்கி கொண்டு வரலாம். அது வேறு பிரச்சனை. ரைட். அப்போ அது 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இப்போ பார்ப்போம் 2015. குறுக்கோட்டு பரப்பு ஏவுடைய ஒரு நிலைக்குத்தான தட்டை தாடு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அசையாத வழியில் ஒரு மாறா கதிவியுடன் இயங்குகின்றது. தகட்டிற்கும் வழி மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு இயக்கத்தை கருதுக. இந்நிலைமையின் கீழ் வழி மூலக்கூறுகள் தகட்டின் பரப்புடன் செங்குத்தாக மோதிய பின்னர் தகடு கொடுத்து அதே கதிவியுடன் எதிர் திசையில் பின்னடைக்கின்றன. இதே மாதிரி நிறைய செய்திருக்க முடியாது. அந்த விமானம் கணக்கெல்லாம் செய்தாங்க, ஞாபகம் இருக்கே. விமானத்துக்கு பேணுவின் தத்துவத்தால் வார அமுக்க மாற்றத்தால் வார விஷயம் உண்டு, இந்த துணிக்கைகள் மோதி 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 அதால் வார விஷயம் ஒன்றுன்னு சொல்லி படிச்சினாங்க. அதுக்கு மேலே இன்னொரு எஸ்ஏ கேள்வி செய்தாங்க, ஒரு பெட்டிக்குள்ள துணிக்கைகள் மோதி மோதி அங்கால மோதி மோதி அதை மோதுறதால வார விஷயம் என்ன, அதால் வார அமுக்கம் என்ன கேள்வி செய்தாங்க. இதான் பிள்ளையர் ப்ராக்டிஸ் இந்த பிரயோஜனம். அப்போ பார்த்தோன்னே எவ்வளோ ஓகே செய்தனான்னு ஃபீல் பண்ணிக்க ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரும், நம்பிக்கை கொண்டு வரும், ஒரு தென்பொண்டு வரும். அதை விட சில விட முதல் சரியாக இந்த கேள்வி எப்படி அணுகுன்னு தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த கேள்வி முதல் செய்த கேள்வியில் செய்திருக்கக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இதில் என்ன சமன்பாடு போடுறது, எப்படி செய்கிறது, புது கேள்வி. அப்போ பாடமாக்குறது இல்லை, ஒருக்கா வந்து செய்து கூட அப்படியே பாடமாகி கொண்டு போகிறது இல்லை, விளங்கி கொள்வது. ரைட். ஒரு வழி மூலக்கூறு தனி வெம்மனின் மூலக்கூறு உந்தத்திலான மாற்றத்துக்குரிய கோவை எழுதுக. ஓரளவு நேரத்துக்கு தகட்டுடன் மோதும் வழி மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கருதி அல்லது வேறு விதமாக வழியினால் தகடு மீது உயரப்படும் விசை எஃபின் பெருமன் இது எனக்கு தரப்படலாம் என காட்டுக. இதே கணக்கு செய்தாங்க. இங்கு டி ஆனது வழி நடத்தியாகும். இவ்விசை ஈருகை விசை எனப்படும், டிராக் ஃபோர்ஸ் எனப்படும். அது அப்படியே தகட போயக்குள்ள தகட போடாமல் இருக்கிறது. இதே ஈருகை விசை டிராக் ஃபோர்ஸ் என்று சொல்லும் பாவிச்சினாங்க. ஒரு பாய்மத்தில் இயங்கும் ஒரு பொருளின் மீது உள்ள ஈருகை விசை பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ளது. எஃப்டிக்குரிய மேலும் செம்மையான ஒரு கோவை FT7 KAdV வர்க்கம் என தரப்படலாம். இங்கு கே ஆனது பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ள ஒரு மாறிலியாகும். இங்கு கே ஆனது பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ள ஒரு மாறிலியாகும். வாகனங்களின் வழி வடிவத்தை வடிவமைப்பதில் ஈருகை விசை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்போ ஈருகை விசை தடை விசை இல்லோ. இப்போ வாகனத்தை முரட்டத்தனமாக டிசைன் பண்ணி விட்டோம் என்றால் தடை விசை ஊடிடும். வாகனத்தான் டிசைன், அதுதான் வாகனத்தை முன்னு கொஞ்சம் கூறாக டிசைன் பண்ணுறது. அப்போ பாருங்க, இப்போ
காரிலும் பார்க்க லொரி அதற்கெல்லாம் தடை விசை கூட. என்ன லொரியின் மேற்புறம் முன்னுக்கு இப்படி இருக்குது என்ன. இதால் தான் பிள்ளைகள் முந்தி வேனுகள் வரைக்கும் வேன் முன்பக்கம் இப்படி இருந்தது. பிறகு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வேனுகளை கூட கொஞ்சம் அப்படி வளைச்சு அடிக்க தொடங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் வளைச்சு இப்போ வர கேடிஹெச் வேனுகளை கூட பார்க்கலாம். முந்தி வார கேடிஹெச் எல்லாம் அப்படி நேராக இருந்ததில்லோ. இப்போ வர கேடிஹெச் வேன்லாம் முன்னு கூட வளைச்சு அடிக்கிறாங்க. என்ன பென்ஸின் ஆம்புலன்ஸுகளை பாருங்க. ஏமான பென்ஸின் ஆம்புலன்ஸ் ஓடித்தீதில்லை 1990 சொல்லி இலவச ஆம்புலன்ஸ் சேவை இருக்குது. அதில் பாருங்கள் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸின் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா முன்னு கூட வளைச்சு தான் அடிச்சிருக்காங்க. நிசான் என்ற ஆம்புலன்ஸ் ஓடி தெரியுது. அப்படி அந்த ஷேப்பை மாத்திரம் என்ன காரணத்துக்கான பிள்ளைகள் அந்த எங்களுக்கு அதில் வர தடை விசையை குறைக்கிறதுக்காக வேண்டி. அது சம்பந்தமாக தான் சொல்கிறார். வாகனத்தை வடிவமைக்க உள்ள இந்த ஈருகை விசை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒரு சமதள வீதியில் அசையாத வழி ஒரு மாறாக்காத வியுடன் இயங்கும் ஒரு மோட்டார் வாகனத்தை கருதுக. மோட்டார் வாகனத்திற்கு K=2 A 2 மீட்டர் வர்க்கம் D 1.3 kg/m என கொள்க. ஈருக விசை FD வெல்வதற்கு தேவைப்படும் வலு P-ற்கான ஒரு கோவையை எழுதுக. மோட்டார் வாகனம் கதி 90 km/h இயங்கும் பொழுது வலு P-யை கணிக்க. மோட்டார் வாகனத்தின் மீது தாக்கும் மற்றைய புற உராய் விசைகளை வெல்வதற்கு தேவைப்படும் வலு மாறிலியாகவும் அது 6 கிலோவாட்டுகளாகவும் இருப்பின் 90 km/h என்னும் மாறா கதியை பேணுவதற்கு மோட்டார் வாகனத்தின் செலுத்தும் சில்லுகளினால் வழங்கப்படும் மொத்த வலு யாதாக இருக்க வேண்டும். பார்ப்போம் எல்லாத்தையும் வாய்ச்சி முடிப்போம். நிறைய பகுதிகள் இருக்கு பிள்ளைகள். அவை இது சும்மா வலு வேலை வலு சக்தி விசைகளின் சமன்ல இதுகள் சம்பந்தமாக வேறு ஒரு கேள்வி. ஒரு வழி மூலக்கூறின் திணிவு எம்மெனின் மூலக்கூறின் உந்தத்திலான மாற்றம். இங்கே பாருங்கோ, இவர் எம்மோட போறார், வியோட போறார், இதில் பட்டு தரிக்கிறார். அப்போ உந்த மாற்றம் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். 1000 தடவை எழுதியிருப்பேன் இந்த சமன்பாடு இல்லையோ. இறுதி உந்தம் இந்த பக்கத்தில் MV, ஆரம்ப உந்தம் அந்த பக்கத்தில் MV. ஒரே பக்கத்துக்கு மாற்றினால் இவர் சகண்டு வருவார். இந்த சகண்டு வருவார். இந்த பக்கம் மாற்றி விட்டேன். ஆக 2 MV உந்த மாற்றம் 2 MV. ஓரலகு நேரத்துக்கு தகட்டுடன் மோதும் வழி மூலக்கூறுகள் எண்ணிக்கையை கருதி அல்லது வேறு விதமாக வழியினால் தகடு மீது உயற்றப்படும் விசை F-இன் பெருமன் இதனால் திறப்படும் என காட்டுக. இப்போ பாருங்கோ, எங்களோட தகடு வந்த பிள்ளைகள் ஒரு சதுரம் ஏற்படக்கூடியது என்ன சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். பாருங்கோ, குறுக்கோட்டு பிறப்ப ஏயோட சதுரமோ செவ்வமதிரியோட ஒரு தட்டை தகடு. சரி, குறுக்கோட்டு பிறப்ப ஏ இந்த அளப்ப வீவகத்தோட போறார். வீவகத்தோட போனால் இவர் வடிவா பாருங்க, ஒரு செகண்ட்ல இவர் வந்த தூரம் இவ்வளவா இருக்க போகுது. ஆக மொத்தம் நிலையா இருக்க வழியில் ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் வாரார் என்றால் ஒரு செகண்ட்ல இவரில் மோதின வழியின் கனவளவு இந்த கனவளவா இருக்கும். நாங்கள் முதல் செய்த நாங்கள் உருளை வடிவத்தில் வந்தேன். அது வட்டமாக இருந்தது. உருளை வடிவத்தில் கொண்டு போய் மோதுறது. அப்போ இப்போ பாருங்க, ஒரு செகண்ட்ல போய் மோதுற வழி இந்த தகட்டில் போய் இதான் தகடுங்கட, இதான் தகடு. இந்த தகட்டில் ஒரு செகண்ட்ல போய் மோதுற வழியின் கனவளவு ஒன்று பார்த்தீங்கன்னால் இந்த கனவுருவால திறப்படும். எழுதுவோம், ஒரு செகண்டில் மோதும் வழியின் கனவளவு சமன் AV. ரைட், கனவளவு. அப்போ இது அடர்த்தியால் பிரிக்கணும்னா திணிவு வரும். அப்போ இது என்ன திணிவு AVD. சரி, இப்போ இதில் எத்தனை துணிக்கை இருக்குன்னு பார்க்குறேன்டா பிள்ளைகள் பாருங்கோ. எத்தனை துணிக்கை இருக்குன்னு பார்க்குறேன்டால் ஒரு துணிக்கு என்ன திணிவு தந்திருக்காருல்லோ பாருங்க பிள்ளைகள். எங்க ஒரு வழி மூலக்கூறின் திணிவு M எனின், ஒரு வழி மூலக்கூறின் திணிவு M என்றால்
எழுதுவோம் பாருங்கோ. ஒரு செகண்டில் மோதும் வளி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஒரு செகண்டில் மோதும் வளி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஏவிடி என்றது மொத்த திணிவு அதில் போய் மோதுது. அதில் ஒரு துணிக்கு என்ன திணிவு எம் என்றால் எம்மால பிரிச்சிங்க என்றால் எத்தனை துணிக்கு அதில் போய் மோதுது என்று வரும். ஒரு செகண்ட்ல இவ்வளவு துணிக்கு போய் மோதுது. ஒரு துணிக்கு என்ன உந்த மாட்டம் எடுத்துனாங்க 2 MV என்று. உந்த மாட்ட வீதம் ஒரு செகண்ட் தான் செய்து கொண்டு இருக்கோம். ஒரு செகண்ட்ல வார உந்த மாட்டம் தான் உந்த மாட்ட வீதம். அப்போ உந்த மாட்ட வீதத்தை எடுத்தா விசி எடுக்கலாம். இப்போ நாங்கள் எழுதுவோம் பாருங்க. எஃப் சமன் ஒரு செகண்டில் ஏற்படும் உந்த மாட்டம். உந்த மாட்ட வீதம் தானே பிள்ளை. உந்த மாட்ட வீதம் என்ன? உந்த மாட்டம் ஒரு செகண்ட்ல ஏற்படும் உந்த மாட்டம். ஒரு செகண்ட்ல எத்தனை துணிக்க மோதுது என்றால் ஏவிடின்கள் எம் என்ற எண்ணிக்கையான துணிக்க மோதுது. ஒரு துணிக்கையில வார உந்த மாட்டம் எவ்வளவு என்றால் 2 MV. எம்மும் எம்மும் வெட்டுப்பட்டால் 2 AD V வர்க்கம் என்ற விட வருது. பாருங்க அதாவது அவர் கேட்ட 2 AD V வர்க்கம் என காட்டு. ஆக எங்களுக்கு அந்த தகட்டில் வரப்போற விசை, இந்த வழி துணிக்கைகள் போய் மோதுறதால வார விசை 2 AD V வர்க்கம் என்று வருது. அடுத்தது சுகமான வேலைகள் இதே வேலை முதலஞ்சே இருக்கிறான். ஆனா என்ன முதல் செய்யக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டவர் திணிவை காண்க, மோதுற எண்ணிக்கையை காண்க. அதுக்கப்புறம் இதுல நீங்களா செய்ய வேண்டி இருக்கு. அப்போ உங்களுக்கு உலகோணும் கனவளவு இது ஏதிரவி, அதுல போய் மோதுற திணிவு AVD. ஒரு துணிக்கு எம் என்றால் திணிவை பிரிச்சிங்கன்னா மொத்த எண்ணிக்கை வரும். ஒரு துணிக்கு உந்த மாட்டம் 2 MV என்றால் பெருக்கினால் மொத்தம் உந்த மாட்டம் வரும். ஒரு பாய்மத்தில் இயங்கும் ஒரு பொருளின் மீது உள்ள ஈர்கை விசை பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ளது. FD-க்குரிய மேலும் செம்மையான ஒரு கோவை FD7 KADV வர்க்கம் என திறப்படலாம். ஏனெண்டா பிள்ளை இதுல இப்படி செங்குத்தா மோதி திரும்புது. இப்போ நான் சரிஞ்சு வச்சு பண்ணா இப்படி அப்படி எங்க வேற ஒரு திசையில போவார். அப்போ உண்மையில அதில் விசையை பார்க்கணும்னா நாங்கள் இந்த வேகத்தின் கூறு எடுத்து பார்க்கணும். அப்போ V cos θ V sin θ 2 V sin θ அதில் வரும். இதில் எங்களுக்கு அதில் வர மாட்டோம். அப்போ இந்த காரணத்தால் தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு நெடுகளும் இப்படி 2 MV என்ன உந்த மாட்டம் வராது. 2 MV தர sin θ cos θ ஒரு பகுதி வரலாம். அதான் K என்ன போடுறேன். அப்போ அந்த சாய்வுகளை மாத்திரம் மூலம் அதை செய்யலாம். அதை பற்றி இங்கே கதைக்கு இல்லை. அவர் KADV வர்க்கத்தால் திறப்படலாம். இங்கு K ஆனது பொருளின் வடிவத்தை சார்ந்த ஒரு மாறிலி ஆகும். கேள்வி என்றால் ஒரு சமதள வீதியில் அசையாத வழியில் ஒரு மாறாக்கதி வியுடன் இயங்கும் மோட்டார் வாகனத்தை கருதுக. K தசன் 2 A 2 மீட்டர் வரைக்கும் D 1/3. ஈர்கை விசை FD வெல்வதற்கு தேவைப்படும் வலுவை ஒரு கூவக்கு. முதல் பாருங்க, இப்போ வாகனம் இப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள இதுதான் வாகனம் எப்பவுமே இதுதான் வாகனம். சரி, இந்த வாகனம் இந்த பக்கத்தில் V வேகத்தோட போய் கொண்டிருக்கா. அப்போ உங்களுக்கு உலகம் இவருக்கு தாக்குற தடை விசை எவ்வளவு என்றால் 2 KADV வர்க்கம். அவர் மாறாக்கதில போறாருன்னா அப்படியே என்ஜின் கொடுக்க வேண்டிய விசை ஒன்று வருமல்லோ. என்ஜின் கொடுக்குற விசை எஃப்எம் FDயும் சமனா இருக்கணும். ஏன்னா மாறாக்கதி யாரும் முடிகள் இல்லை. நாங்கள் எழுதுவோம் மாறாக்கதியில் F சமன் FD. FD என்ற தட விசை இல்லை ஈர்க விசை. F என்றது என்ன? என்ஜின் உயற்ற விசை. ரைட். அப்போ FD என்றால் இப்போ எடுத்து வச்சுறாங்க KADV வர்க்கம் எடுத்து வச்சிருக்கோம். K தசன் 2 A 2 D 1/3 V வர்க்கம். V தெரியல, V தான் சொல்லியிருக்கார். இப்போ இது வரும் தசன் 4 1/3 தசன் 4 வைக்கினால் தசம் 52 V வர்க்கம். இனி வேல்யூ P சமன் விசை தர வேகம். அதான் Fக்கு பதிலாக FD போடலாம். அதாவது தசம் 52 V வர்க்கம் தர V. அது வரும் தசம் 52 V கனம் என்று வரும். சரியோ? அதாவது தடை விசை வழி தடைக்கு எதிராக கொடுக்க வேண்டிய வேல்யூ
ஆர் முழுகிறதுக்கு இல்லை, அந்த வழித்தடையை சமன் செய்கிறதுக்கு, தேறிய விசையை பூஜ்ஜியமாக்குற இந்த அளவு வேலை கூட கொடுக்காட்டி வழித்தட கூட. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேகம் குறைய வலிக்கிட்டுருவார். ரைட். மோட்டார் வாகனம் காதை 90 km/h, அதாவது 25 m/s இயங்கும் போது வேலை பிஏ கணிக்க. இப்போ பி சமன் 0.52 வீக்கணம் இல்லை வந்தது 0.52 25 கணம். 25 625. அது எப்படின்னு தெரியுமே உங்களுக்கு, வர்க்கங்கள் தெரியுமே. இப்போ உனக்கு ஒரு 7 என்ற இலக்கம் இருந்தால் 5 இருந்தால் முதல் 5 வர்க்கத்தில் எழுதுங்க 25. அப்புறம் முன்னுக்கு அந்த ஏ என்ற இலக்கத்தையும் அதுக்கு அடுத்த இலக்கத்தையும் பெருக்கணும். ஏ சக ஒன்றை பெருக்கி முன்னுக்கு எழுதுறது. ஏ சக ஒன்றை பெருக்கி எழுதணும். இதில் உதாரணத்துக்கு பாருங்க, 75 வர்க்கம் என்றால் 25 முதல் எழுதுவியல் 7 அடுத்த 8 அல்லோ, 7 8 56. 95 வர்க்கம் என்றால் 25 9 அடுத்த 10 90. 115 வர்க்கம் என்றால் 25 11 அடுத்த 12 11 12 132. 155 வர்க்கம் என்றால் 5 25. இனி 15 பார்த்தீங்கன்னா 15 அடுத்தது 16 15 16 பிரிக்கிறா 240. வழங்குதா பிள்ளைகள்? இது கொஞ்சம் பின்னுக்கு 5ல் முடிகிற எண்களின் வர்க்கம் காண்றதுக்கான சுலபமான முறை. இனி இதை இன்னொரு 25 பெருக்கணும். அப்போ எப்படி ஒரு பெரிய இலக்கத்தை 25 பெருக்க இன்னொரு முதல் இருக்கு. இப்போ 25 பெருக்கிறன்றது 100 பெருக்கி 4 பிரிக்கிற மாதிரி. 25 100 4 அப்படின்னு செய்யலாம். 625 100 பெருக்கிறன்னா 2 0 போடுறது. இனி 4 பிரிக்கிறது. 1 4 எழுதி கொண்டிருக்கிறது இல்லை. 1 4 அங்கால 22 5 20 25 6 24 1 மிச்சம் 10 2 5 15,625 வரும் பிள்ளைகள். சரிதானே? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த 0.52 0.4 தர 1.3 இருந்தது. எல்லாத்தையும் தனித்தனி பெருக்கி எடுப்போம். சேனலுக்கு ஷார்ட்கட்டுகளை பாவிக்காம இனி பெருக்குவோம். பாருங்க, 15,625 52 பெருக்கினால் 10 5 12 11 3. 5 பெருக்கினால் 25 2 10 12 5 31 31 3 75 3 78 0 10 5 2 1 8. 2 தசமானவனுடைய இந்த 2 0 விட்டால் 8125 வாட்டுக்கள் என்று வருது பிள்ளைகள். 8125 வாட்டுக்கள் விளங்குதோ? விளந்தான் விட மிச்சமெல்லாம் செய்ய வழியும் விளக்கங்களமா 8125 வாட்டுக்கள் என்று வருது. இதெல்லாம் நீங்கள் காட்டுதவே இல்லை. இது உங்களுக்கு ரஃப் ஒர்க்கிங்கில் செய்து போட்டு விடிய நேரம் எழுதலாம். 2 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன். ஒன்று, பின்னுக்கு 5 வார எண்கள் வர்க்கங்கள் எடுக்கக்குள்ள என்ன மாதிரி சுகமாக செய்யலாம்னு சொல்லி தந்திருக்கேன். அடுத்தது 25 பெருக்கிறேன்டால் நேரடியாக 25 பெருக்காமல் 100 பெருக்கி 4 பெருக்கிற சுகம் பிள்ளைகள். ஏன்னா அது வசதியாக இருந்தால் அப்படி செய்து பழகுங்கோ. இப்படி பிள்ளைகள் ஒரு டெக்னிக்கல் இருக்குது. அங்கங்கே வரைக்கும் நான் சொல்லித்தரேன். இது ஃபிசிக்ஸு தாண்டி கொஞ்சம் சுருக்கலுக்கான முறைகள். இதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுகமாக இருக்கு. மோட்டார் வாகனத்தின் மீது தாக்கும் மற்றைய புற உராய்வு விசைகளை வெல்வதற்கு தேவைப்படும் வலு மாறிலியாகவும் அது 6 கிலோவாட்டுகளாகவும் இருப்பின் 90 km/h ஒரு மாறா கதியை பேணுவதற்கு மோட்டார் வாகனத்தின் செலுத்தும் சில்லுகளினால் வழங்கப்படும் மொத்த வலு யாதாக இருக்க வேண்டும் என்றா, வழித்தடைக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு ஒரு வலு வேணும். இனி மோட்டார் வாகனத்துக்கு உள்ளே உராய்வு இருக்கும் இல்லையா, சில்லுகளுக்குள் உராய்வு இருக்கும். இப்போ அங்கே பிஸ்டன்களுக்குள்ள ஏதாவது உராய்வு இருக்கலாம், இன்ஜினுக்குள்ள உராய்வுகள் இருக்கலாம். இப்படி வாகனத்துக்குள்ள வாகனத்தின் பகுதியில் இயங்கக்குள்ள அந்த இயங்குற பகுதிகளுக்கு எதிராக அதுக்குள்ள உராய்வு இருக்கு. அப்போ என்ஜின் அந்த உராய்வையும் தாண்டி வேலை செய்யறதுக்கு வலுவை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இங்கே கொடுக்க வேண்டிய மொத்த வலுன்னு பார்த்தீர்கள் என்றால் முதல் வந்தது 8125 வாட்டுக்கள் எல்லோ. இனி இதை கூட்டும் உராய்வுக்கு எதிராக 6000 வாட்டுக்கள், 6 கிலோ வாட்டுக்கள், 14,125 வாட்டுக்கள், 14.125 கிலோ வாட்டுகள் எழுதலாம். அடுத்தது மோட்டார் வாகனத்தின் கதி 90 இருந்து 126 கதிர்க்க செய்யப்பட்டால்
அப்பெருமானத்தில் அவ்வேகத்தில் மோட்டார் வாகனத்தின் கதியை பண்ணுவதற்கு தேவைப்படும் மேலதிக வலுவை கணிக்க. மேலதிக வலு பாருங்கோ, புதிய வலு எழுதுறேன் பாருங்கோ. புதிய வலு .52 இங்க பாருங்க என்னது எழுதுறேன், இந்த சமன்பாடு .52 வீக்கணம் அதோட 6000 கூட்டினாங்க பிறகு வந்து அப்ப .52 வீக்கணம் வீக்கணம்டா இப்ப 35 சக 6000 எங்க சுருக்குங்க பாப்போம். 35 கனவெழுப்பம் பாருங்கோ. 35 வர்க்கம் எழுதலாம் 25 நான் 3 12 இனிதான் 35 இருக்கும். 5 25 2 10 12 15 60 61 3 இருக்கும். 3 5 15 3 2 6 3 7 36 5 7 8 2 3 1 4. இனி இவரை 52 இருக்கும். இவரை 52 பெருக்கினால் பாருங்க 10 5 16 1 17 2 4 5 8 5 பெருக்கினா 5 25 5 35 2 37 43 4 21 0 0 5 9 2 தசம் 5 2 அந்த 2 சேவரம் பண்ணலாம். 22 295 22 295 இதுக்கு பதிலாக எவ்வளவுக்கு தான் 22 295 சக 6000 இது வெறும் 28 195. இந்த 6000ல மாற்றம் இல்லை பிள்ளைகள். அது வேகத்துல தங்குற மாதிரி அவர் தெரியல, அது மாறிலின்னு தந்திருக்காரு. அதாவது வானத்தில் இருக்கிற உராய்வுகளுக்கு எதிராக தேவையான வேல்யூ 6000 மாறிலி, அது வேகத்துல மாறல. சரிதான். அப்போ உண்மையில இந்த 6000 கருதாம கூட நீங்க கணக்கு செய்திருக்கலாம். என்னண்டு முதல் பகுதியையும் 6000 எடுக்காமல் எடுக்கிறது, இதை எடுக்காமல் இந்த பெருமானத்தை எடுக்கிறது. இப்பவும் 6000 கருதாமல் வழித்தடைக்கு எதிரான மட்டுப்படுத்த போட்டு வித்தியாசம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எனிவே மேலதிக வலு கொண்டால் பாருங்க, இப்ப 28 295 தேவை. முதல்ல இருந்தது 14 125. பிள்ளைகள் டபுள் ஆயிருக்கானல வேணாம். இங்க பாருங்க டபுள் ஆயிருக்கு. 14 1 7 0 வேட்டுகள் பாருங்க. 25 மீட்டர் per செகண்ட்ல இருந்து 35 மீட்டர் per செகண்டுக்கு மாறைக்குள்ள 90 கிலோமீட்டர் பவர்ல இருந்து 126 கிலோமீட்டர் பவருக்கு மாறைக்குள்ள எங்களுக்கு தேவையான வாகனத்தின் வேல்யூ டபுள் ஆகுது. பாத்தீங்களோ, பயங்கர பெருசா மாறுது. என்ன காரணம் பிள்ளைகள்? வேகத்தின் கணத்தோட தொடர்பட்டிருக்கு தடவிசை. .52 வீ கனவண்டில வந்தது. வேகமுறை கொஞ்சம் தலை ஓடினாலும் அதால வர விளை உள்ளங்களுக்கு பெருசா இருக்கு. உங்களுக்கு தெரியும் வீ கணத்தின் கிராஃப்டா பிள்ளைகள் இப்படி போகும் வீ கணம்ன்றது. இப்போ ஆரம்பத்தில் ஓரளவு கூடைக்குள்ள அதால வர வீ கணத்தின் இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனால் பின்னுக்கு ஒரு கொஞ்சம் கூடினாலும் அதால வர வீக்கணத்தின் அதிகரிப்பு பயங்கர கூட விளங்குது பிள்ளைகள். அப்போ வேகத்தை ஒரு 50-60 கொண்டு போன பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் கூட அதால் கூட போகிற தடவிசையின் அளவு பயங்கர கூட. இதாலாம் பிள்ளைகள் சொல்கிறது என்னென்னா, வாகனங்கள் ஓடைக்குள்ள ஒரு 50-60 கிலோமீட்டர் பவரில் ஓடிக்கொண்டு வந்தோம்னால் எங்களுக்கு வாகனம் மேக்சிமம் எஃபிஷியன்சியில் வேலை செய்யணும்னு சொல்கிறேன். ரைட். என்ன காரணம்னா அதை விட வேகம் கூடைக்குள்ள என்ன நடக்கும்? தடவிசை கூடும். தடவிசை பயங்கரமாக கூடும். வீக்கனவே இல்லை வருது பாருங்க, பயங்கரமாக கூடும் பாருங்க. இப்போ இந்த விலையை பார்த்தீங்களா, நீ 90லேருந்து 120க்கு மாறக்குள்ள எவ்வளோ தூரம் கூடி இருக்குன்ட்டு. அப்போ நியாயமான பெட்ரோலே எரிச்சு தரலாம். அதே மாதிரி ஸ்லோவாக போகிறதுலையும் பிரச்சனை என்ன பிள்ளைகள்? இப்போ பெட்ரோல் எரிகிறதுன்றது வேகத்தில் மட்டும் தங்காது, எவ்வளோ நேரம் வாகனம் இயங்குதுலேயும் தாங்கும். இப்போ சும்மா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி போட்டு சும்மா ரெண்டாலும் பெட்ரோல் போகுது தானே. அப்போ நேரத்திலையும் தங்கும் போது வேகத்திலையும் தங்க போகுது. ஸ்லோவாக போனால் நேரம் கூடிடும், நேரம் கூட அதுக்கு கூட பெட்ரோல் போகும். வேகமாக போனால் நேரம் குறையும் சரி, ஆனால் தடவிசை கூடும். அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் பிள்ளை. இப்போ ஸ்லோவாக போய்க்குள்ள ஓகே, நேரம் தடவிசை குறைவு தான், தடவிசை சரியான குறைவு. அப்போ தடைக்கு எதிராக போகிற பெட்ரோல் குறைவாக இருக்கு. ஆனால் ஏமான நேரம் எடுக்க போகுது, நேரம் கூட அதுக்கு கூடுதலாக பெட்ரோல் முடியும். ஸ்பீடாக போய்க்குள்ள நேரம் குறையும், அது நல்லம், தடவிசை கூடும். அப்போ ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் வரணும் பிள்ளை.
அதெல்லாம் சொல்கிறது பொதுவாக 50-60 கிலோமீட்டர் வேகங்கள் 50-60 அதுக்கு உடப்பட்ட 50-60 கிலோமீட்டர் அவர் எந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் பெட்ரோல் இயன்றளவு கூட பாவிக்கலாம்னு பொதுவாக சொல்லப்படுற விஷயம். அப்போ இது வந்து டிரைவர் மாதிரி சொல்கிற கதை. டிரைவர் மாதிரி தடை விஷயம் வழங்க போகிறதில்ல, நேரம் வழங்க போகிறதில்ல. ஆனால் அவர் சொல்கிற கதை என்ன அனுபவத்தில் அதுக்குரிய ஃபிசிக்ஸ் இதுதான் பிள்ளையா, ரைட்? இருந்தாலும் இதெல்லாம் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம் செய்யக்கூடாது. நான் முதல் சொன்ன மாதிரி சும்மா லாடன் கட்டின மாதிரி கணக்க கேள்விக்குரிய பதில் எழுதி போட்டு வரும். மோட்டார் வாகனம் சரிவு 3 பாகை உடைய ஒரு வீதியில் 90 கிலோமீட்டர் போன ஒரு மாறாக்கதில் ஏறுமெனின் செலுத்தும் சில்லுகளினால் வழங்கப்பட வேண்டிய மேலதிக வலுவை கணிக்க. மோட்டார் வாகனத்தின் திணிவு 1200 கிலோமீட்டர் கொள்வோம். இப்ப பாருங்கோ, அடுத்த வடிவாக்குருவோம். ரைட், இது 3 பாகை. இதுல மோட்டார் வாகனம் போகுது. நிறவரும் புள்ளியல் எம்ஜிகளை மருதாக்கம் பெறும் செவ்வன் மருதாக்கம் 6 இங்க ஏறுதுன்னு சொல்றேன். வி என்ன மாறாக்கதில் இவருக்கு இந்த பக்கமே தடை விசை இருக்கு. இப்போ ட்ராக்னு சொன்னார், எஃப்டின்னு சொன்னார். எஃப்டி இஞ்சால வரும். என்ஜின் கொடுக்குற விசை முன்னுக்கு வரும். சரிதானே? இப்போ நாங்கள் எழுதலாம் மாறாக்கதில் எஃப்டியும் வரும் புள்ளியல் எஃப்எஃப்பும் வரும். எஃப்எஃப்னா ஃப்ரிக்ஷன் என்ன? மாறாக்கதியில் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா எஃப்பும் அதுக்கு எதிராக வர விஷயம் சமனையாக இருக்கும். எதிராக வர விஷயம் என்றால் எஃப்எஃப் சக எஃப்டி சக இந்த முறை இன்னொரு விஷயம் வரப்போகுது பாருங்க. என்னதுனால் இந்த எம்ஜின்னு கூடும். இங்கே 3ன்னா இங்கே 87, இதுக்குள்ள 3. அப்போ எம்ஜி சைன் 3 பாகை. இப்போ நாங்கள் முதல் கணக்கு செய்யக்கூடிய பிள்ளைகள் இது 2 தான் இருந்தது. இந்த முறை எம்ஜி சைன் 30 அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் எழுதுவோம் பாருங்க, இப்படி சொல்லலாம். தேவைப்படும் மேலதிக வலுவை சொல்கிறேன் பாருங்க. அதாவது கிடைப்பாதையில் போகிறதோட ஒப்படையக்குள்ள இப்படி சாய்வான பாதையில் போயக்குள்ள எவ்வளோ வலு மேலதிகமாக தேவைப்படுத்தோம்னா எவ்வளோ விசை மேலதிகமாக தேவைப்படுது? எம்ஜி சைன் 30 விசை. அப்போ எம்ஜி சைன் 30 எம்ஜி சைன் 3 என்ன 30 இல்லை 3 30ன்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கு. 3 பாகை எம்ஜி சைன் 3 பாகையே வேகத்தால் இருக்கணும். விசை தர என்ன இதுதான் மேலதிக விசை. எம்ஜி சைன் 3 பாகைன்றதான் கிடைக்கிற மேலதிக விசை. மேலதிக விசையை வேகத்தால் இருக்கும். அப்போ 1200 கிலோகிராம் G10 சைன் 3 பாகை 0.05 எடுக்கட்டான். வேகம் 92.25 மீட்டர் பெர் செகண்ட். பாருங்கோ, இதில் 2 சேவரை விட்டுனா இது 5 ஆகும். 5 12 60. 600 தான் 25. 600 தான் 25ன்னா 600 100ஆல் பெருக்கினால் 60,000 4ஆல் பெருக்கணும். 15,000. தேவையான வலு வரும் புள்ளிகள் பாருங்க. 90 கிலோமீட்டர் per hourல கிட ரோட்டில் போய்க்கல அவருக்கு தேவையான வலு 14,125 இருந்தது. எங்கள் பாப்பா சரியோண்டு இந்த இது 90 கிலோமீட்டர் per hourல கிடை வீதியில் போய் கொண்டு கேட்கல அவருக்கு வந்த வலு இது. அதோட இப்போ சாய்வான வீதி என்னபடியால் அவருக்கு 15,000 கிலோவாட்டுகள் மேலதிகமாக தேவைப்பட போகுது. 29,125 வாட்டுகள். 29.125 கிலோவாட்டுகள் என்று வரும். பாருங்க, ஒரு மொத்த வலு கேட்டவரோ மேலதிக வலு கேட்டவரோ உண்டு. மோட்டார் வாகனத்தில் வழங்கப்பட வேண்டிய மேலதிக வலுவை தான் கேட்டுரும். அப்போ மேலே இந்த 15,000 வலுவோடய நாங்கள் விட்டுருக்கலாம். 15,000 கிலோவாட்டுகள் விட்டுருக்கலாம். இதுதான் பிள்ளைகள் கேட்கப்பட்ட கேள்வி. இது நான் தேவையில்லை. சரிதானே? மேலதிக வலு என்றால் 15,000. மேலதிகமாக என்ன விசதாக்குன்னு பார்க்குறது. முதல் பாருங்க எங்கே தொடங்கினாங்க. முதல் வழித்தடைக்கு எதிரான வலுவை பார்த்துறாங்க. பிறகு சொன்னால் உராய்வு விசை காரணமாக இன்னும் கொஞ்சம் வலு தேவைன்னு சொன்னாங்க. அப்போ அதை கூடணும். இனி சாய்வில் ஏறைக்குள்ள நிறைந்த ஒரு கூறு வரப்போது அதை சமைஞ்சிறதுக்கு இன்னொரு விசை வேணும்னு சொல்லி அதுக்கு எதிராக ஒரு வலுவை கண்டினாங்க. அதையும் கூட்டுறது. ரைட். அடுத்தது மேலே B3 விவரித்தவாறு ஒரு சமதள வீதியில் இயங்கும் ஒரு மோட்டார் வாகனத்தை கருதுக. 1 லிட்டர் பெட்ரோல் இருப்பதன் மூலம் B3 எதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் போறோங்க. B3 இது ஓகே 90 போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் என்ன? 1 லிட்டர் பெட்ரோல் இருப்பதன் மூலம் விடுவிக்கப்படும் சக்தி 4 தர 17 ஜூல் எனவும்
இச்சக்தியில் 15% மாத்திரம் சில்லுகளை செலுத்த பயன்படலாம் எனவும் கருதுக. பின்வரும் நிலைமைகளில் மோட்டார் வாகனத்தின் எரிபொருள் நிறை கிலோமீட்டர் பெர் லிட்டர் என்பதில் காண்க. அது அசையாத வழியில் இயங்கும் பொழுது. நாங்கள் கணக்கு செய்ததே அசையாத வழியில் இயங்குறதுக்கு தானே. இப்போ நாங்கள் எழுதுவோம் ரைட். எப்படி எழுதுவோம்? ஒரு செகண்டில் தேவையான சக்தி அதான வேல்யூ 14,125 ஜூல். ஒரு செகண்டில் தேவையான என்ன சொல்றாரு? எரிபொருள் சொல்றாரு, பெட்ரோல் சொல்றாரு. பெட்ரோல் பாருங்க 14,125 ஜூல்ன்றது பெட்ரோல் எரிஞ்சு வாரதுல 15%. சரிதானே? எப்படி எழுதுவோமே? சரி, இப்படி இங்க பாருங்க, சுகமா சொல்லி தரலாம் உங்களுக்கு. பெட்ரோல் எம் என்க. சரி, இப்போ எம் கிலோகிராம் எரியக்குள்ள எம் லிட்டர் என்க. எம் என்ன? அப்போ நாங்கள் இப்போ கே லிட்டர் என்க. எம் அத்தனைவு மாதிரியே இல்லை போயிடும். அப்போ கே லிட்டர் ஒரு செகண்ட்ல எரியக்குள்ள 1 லிட்டர் எரியக்குள்ள எங்களுக்கு 4 தடவை 17 ஜூல் சக்தி வருதா? 4 தடவை 17 ஜூல். அப்போ கே லிட்டர் எரியக்குள்ள 4 தடவை 17 வரும். இதுல 15% தான் பயன்பட போகுது. அந்த 15% 14,125க்கு சமனா இருக்கும். சரி, ஒன்று பாருங்க. 4 தடவை 17 ஜூல் 1 லிட்டர் எரிய கிடைக்கும். 1 லிட்டர் எரியக்குள்ள. அப்போ அப்படி கே லிட்டர் வைக்கிறேன். கேன்றது தசம் உண்டா இருக்கலாம். ஒரு செகண்ட் தானே பார்க்கணும், சின்ன பெருமானோட வரப்போகுது. கே லிட்டர் எரியக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற மொத்த சக்தி எவ்வளவு? ஆனால் அதில் 15% தான் சில்லுகளை தள்ளுறதுக்கு பயன்பட போகுது. இப்போ இல்லை கே அக்கான் 1 லிட்டர்ல எவ்வளவு போகுதுன்ட்டு பாருங்க. கேயை பார்த்தோம் என்றால் நாங்கள் ஒரு மணத்தியாவது கிடப்போம் இல்லையா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுவோம். ஒரு கேயை பாருங்க. கேயை சுருக்கணும் என்றால் இதில் 100, இதில் 5 வரும். இதை 3 சுருக்கலாம்னு பாருங்க. என்னென்ன 3 சுருக்கலாம்னு பார்க்குறது, இந்த எண்ணில் இருக்க இலக்கங்களை கூட்டி பார்க்குறது. அது 3 மடங்காக வந்தால் சுருக்கப்படும். 5, 7, 8, 8, 4, 12, 13 சுருக்கப்படாது. என்ன 6, 8, 13 சுருக்கப்படாது. நாங்கள் 5ஆல் வெட்டுவோம். 5ஆல் வெட்டினால் 2, 10, 8, 40, 2, 10, 5, 25. அப்போ கே வரும் 2,825 கீழ் இந்த 4, 3 போனால் 12 தர 10^5 வரும். இவர் அங்கே போனால் 10^5 இல்லோ, இவ்வளவு லிட்டர் ஒரு செகண்ட்ல. ஒரு செகண்ட்ல சென்ற தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செகண்ட்ல எரிஞ்ச பெட்ரோல். அப்போ நாங்கள் எப்படி எடுப்போம்? ஒரு மணித்தியாலத்தில் எரிந்த பெட்ரோல். ஒரு மணித்தியாலத்தில் பயன்படும் பெட்ரோல்ண்டா இதை ஒரு செகண்ட் தானே விளையால் 2, 8, 2, 5 கீழே 12 தர 10^5 3,600 இருக்கும். என்ன பிள்ளைகள்? ஏன் ஒரு மணித்தியாலம் 3,600 செகண்ட், 60 நிமிஷம் 60 செகண்ட் பிரிக்கலாம் 3,600. அப்போ 12 வெட்டுப்பட்டு 302 வரும். அப்போ இதில் 2 சைவரோட 10^3 வரும். இங்கே வரைக்கும் 75 3, 24, 2, 8 தர 10^3 லிட்டர். இது வருது 8.475 லிட்டர்ன்னு வருது. ஒரு மணித்தியாலத்தில் இவருக்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் எரியுது? ஒரு மணித்தியாவது போன தூரம் எவ்வளவு? 90 கிலோமீட்டர் அவர். என்ன அப்போ பாருங்க, இவர் என்னென்னு கேட்குறாரு என்றால் கிலோமீட்டர் per லிட்டர். 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாரு. ஏன்னா எரிபொருள் திறன் எழுதுறேன் பாருங்கோ. எரிபொருள் திறன் 8.475 கிலோமீட்டர் லிட்டர் எரியக்குள்ள 90 கிலோமீட்டர் போறேன் லிட்டர். பாருங்க, 3ஆல் வெட்டலாம் நினைக்கிறேன். இவரே 3ஆல் வெட்டினா இங்கே 30, இங்கே வரும் பிள்ளைகள் 3, 2, 6, 8, 2, 5 தசம். இது பிள்ளைகள் உண்மையில 30,000 கீழ் 2,825 மாதிரி. இன்னும் கொஞ்சம் வெட்டி போட்டு பிரிப்போம். என்ன
30,000 5ஆல் பிரிச்சிங்கன்னா 6000. I 5 25, I 6 30, I 5 25. திரும்பவும் ஒரு 5ஆல் வெட்டலாம். 5ஆல் வெட்டினால் 1 1 3, I 12 0 0. இனி 12,200 113ஆல் பிரித்தால் 113 70க்கு 0. 700க்கு பிள்ளைகள் எங்களுக்கு வருது அன்னல்வா 6. 10.6 கிலோமீட்டர் 1 லிட்டர் கண்ட வேகத்தில் வேலை செய்கிறார். 1 லிட்டர் பெட்ரோல் இயக்கில் இவர் போகக்கூடிய தூரம் 10.6 கிலோமீட்டர் வருது. பாருங்க, திருப்பி இருக்கா பாப்போம், திருப்பி காட்டுறேன் பாருங்க. என்ன செய்யறா பிள்ளைகள், ஒரு செகண்ட்ல எங்களுக்கு தேவையான சக்தி 14,125 ஜூல் எழுதுறேன். அது முதலே கண்டு வச்சு நாங்கள் இவற்றை தேவைப்படுற வேல்யூ. இனி ஒரு செகண்ட்ல எரிஞ்ச பெட்ரோல் கேன்னு வச்சுருந்தால் கே தர 1 லிட்டரில் 4 தர 17, கே லிட்டரில் கே தர 4 தர 17, அதில் 15 வீதம் தான் பயன்படுமா. அப்போ 15 வீதம் சமன் 14,125. அதை சுருக்கி கொண்டு போய் கே கண்டால் ஒரு செகண்ட்ல எவ்வளோ பெட்ரோல் எரியுதுன்னு தெரியும். இனி அதை ஒரு மணித்தியாலத்துக்கு மாத்திரம், ஏன்னா எங்களுக்கு கிலோமீட்டர் மணித்தியாலம் தானே இருக்குது, அதை 3600 இருக்குது, ஒரு மணித்தியாலத்தை எரிகிற பெட்ரோல் அளவு வரும். அவ்வளவு பெட்ரோல் எரியக்குள்ள 90 கிலோமீட்டர் போறார். கிலோமீட்டர் per லிட்டர் அந்த 90 கிலோமீட்டர் 8.475 லிட்டர்ல சுருக்கினீங்க என்றால் 10.6 கிலோமீட்டர் per லிட்டர் என்று வருது. 10.6 கிலோமீட்டர் per லிட்டர் விளங்கிச்சதோ? ரைட். அப்போ இதுதான் இதில் கேட்கப்பட்ட கேள்வி. 2015ஆம் ஆண்டு வந்த கேள்வி. கடைசி பகுதி ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துருவோம். பாருங்க கடைசி பகுதியை. அது 36 கிலோமீட்டர் per மாறாக்கதியில் வீசும் ஒரு காற்றுக்கு எதிரான திசையில் இயங்கும் பொழுது. இப்போ என்னண்டா, இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னண்டா, இவ்வளோ நேரம் நாங்கள் செய்த நிலையான காற்றுக்குள்ளே இவர் போய் கொண்டிருக்கக்குள்ள இனி நிலையான காற்றில் காற்றும் வந்து கொண்டு இருக்கான். உங்களுக்கு தெரியணும். பாருங்க, நாங்கள் முதல் செய்ய தொடங்கியக்குள்ள இங்கே பாருங்க, இங்கே உந்த மாற்றம் எல்லாம் எடுத்தோம். இதில் விஎன்னு போட்டது பிள்ளையால் வாகனம் சார்பாக காற்றின் கதி. அப்போ இனி வாகனம் 90ல் போகுது, காற்று 36ல் வருது என்றால் ரெண்டும் எதிரெதிரே வரைக்குள்ள சார்பு வேகம் கூட்டுப்பட்டால் 126 வரும். அப்போ இந்த வி வர்க்கத்தில் நான் வீக்கு போட வேண்டியது 126 இருக்கும் கிலோமீட்டர் பவரில். 126 கிலோமீட்டர் பவர்னா 35 மீட்டர் per செகண்ட் தந்திருந்து வரும். சரி, அப்போ அதில் எஃப்ன்றது இப்படி வரப்போகுது, சரிதானே? சரி, ஆனால் கவனமாக இருக்கணும். பிறகு நாங்கள் பாவிச்சு கொஞ்சம் வீக் கிணமண்டல்லோ. அப்போ ஒரேடியே அந்த வீக் கிணத்தில் இருக்க வீக்கு நீங்கள் 126 போடலாது. ஏனென்றால் இந்த வி என்ன வந்து என்றால் பாருங்க, இந்த வி வர்க்கத்தில் இருக்கிற வி புள்ளிகள் வாகனம் சார்பாக காற்றின் கதி. விளங்கிச்சோ? வாகனம் சார்பாக காற்றின் கதி. ஆனால் இந்த வி யாருன்னு பார்த்தீங்கன்னா வலுவுக்கு எழுதுற வி விசைதர வேகம் என்பது சாதாரண வாகனத்தின் வேகம். அதில் வாகனத்தின் வேகம் தான் வரணும், அதில் சார்பு வேகம் வரக்கூடாது. இப்போ இதில் வரணும் வாகனத்தின் வேகம், வாகன பூமி சார்பான வேகம். அப்போ நீ காட்டும் ஒரு வேகத்தோடு அடிக்கக்குள்ள படிகள் இந்த வி வர்க்கம் வேற, இந்த வி வேற. சரிது. அப்போ என்னென்னு வருமென்றால் எங்களுக்கு அந்த பிறகு அந்த சமன்பாட்டில் கேஏவி கிணமண்டதை போட்டாங்களோ இல்லை, அங்கே கேஏவி கிணமண்டெல்லாம் போட்டோம். கேடிவி வர்க்கம். இதில் கேடிவி வர்க்கத்தில் நாங்கள் போடலாம் சார்பு வேகத்தையும், அதப்புறம் இன்னொரு வியால் பெருக்கக்குள்ள இதில் போட எஃப் தர வி என்று போடக்குள்ள இதில் போடுற வி வந்து வாகனத்தின் தனி வேகமாயும் இருக்கும். பாருங்க, குழப்பமான கேள்வியா? கடைசி போது கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ எழுதுவோம் பாருங்க, முதல் சார்பு வேகத்தை எழுதுவோம். வாகனம் சார்பாக காற்றின் வேகம். ரெண்டும் எதிரெதிராக போறபடியா பிள்ளைகள் கூட்டி விடலாம். 90 கிலோமீட்டர் பவரும் 36 கிலோமீட்டர் பவரும் எதிரெதிராக வரைக்குள்ள கூட்டுப்படும் 126 கிலோமீட்டர் பவர், அதாவது 35 மீட்டர் per செகண்ட். 35 மீட்டர் per செகண்ட் அது தந்தவர் 126 35 தந்திருக்காரு. அப்போ நாங்கள் கணிச்சு பார்க்க வேண்டியது இல்லை. அப்போ இப்போ பாருங்க, தேவைப்படும் வேல்யூ எழுதுறேன். இப்போ வாகனத்தின் மொத்த வேல்யூ வரும் எங்களுக்கு KADV வர்க்கம் தரவி. இங்கே இந்த வி என்றது போனோண்டா உங்களுக்கு தெளிவாக எழுதி காட்டுறேன். இன்னும் இங்கே பாருங்க, KADV WV. இங்கே வி என்றது வாகனம், W என்றது காற்று.
முதல் காற்று நிலையாக இருந்தபடியே அங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கில்ல பிள்ளைகள். இதுன்ற வர்க்கம். இனி வி விஇ வானத்தின பூமி சார்பான வேகம் பெறும் என்றால் இதுதான் எஃப் 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 தர வி எஃப் தர வி சக இது காற்றின் தடைக்கு எதிரா எஃப் தர வி வேல்யூ சக 6000 ஏன் 6000 உராய்வுக்கு எதிரா. அப்போ கே தசன் 2 ஏ ஏ 2 டி 1.3 இது 35 இது 25 உலாங்குதோ இல்லையோ சக 6000. அப்போ இதில் இதுவும் 35 இருக்கலாம். 35 கனம் வரைக்குள்ள வந்தபடி எங்கள்கிட்ட இருக்கு பிள்ளைகள் பாருங்க. 35 கனம் வரைக்கும் நாங்கள் போட்டுனாங்க எங்க இது வந்து 22,295 பாருங்க. 35 கனம் போடைக்குள்ள இப்போ அதில் ஒரு 35 25 ஆயிடுது. அப்போ நான் எழுதலாம் இப்படி இங்கே பாருங்க. இது உள்ளதையும் பெருக்கி எடுக்கிறது நம்ம இப்படி செய்யலாம் இல்லையா. 22,295 35ஆல் பிரித்து 25ஆல் பிரிக்கலாம். வேண்டாம் இதில் 35க்கு பதிலாக இப்போ 25 இருக்கு. அப்படி செய்யலாம். இல்லாட்டி திரும்ப பெருக்கி பாருங்க. சரி அப்படி என்றால் 5 7 7ஆல் வெட்டினா 7 3 21 11 12க்கு 1 59 8 56 5 35 இப்போ அது 5ஆல் பிரிக்கிறீங்க என்றால் 5 25 2 8 40 42 1 5 4 9 3 15 சக 6000 21,925 வரும் முடியணும். விளங்கிச்சதோ? கவனமாக இருக்கணுமா. நேரடியாக வீக்கணம் போட்டு சார்புகத்தை போடலாது. காற்று அங்கேக்குள்ள காற்றுக்கு எதிராக தடப்படுற விசை கணிக்கைக்குள்ளே சார்பு வேகம் வரும். பிறகு வலு கணிக்கைக்குள்ள விசை தர வேகம்னு கணிக்கைக்குள்ள வேகத்துக்கு போடுறது சாதாரணமாக பூமி சார்பான வேகம் தான். சரி இது வலு. இப்போ வாகனத்தின் என்ஜின் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு இந்த வலுவில். இப்போ கதையை பாருங்கோ. எரிபொருள் எரியும் வீதம் பாருங்க. வாகனத்தின் வலு நாங்கள் முதல் செய்த நாங்கள் இப்போ எங்க 14,125 இருக்கைக்குள்ள வலு எங்களுக்கு ஒரு 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 மணித்தியாலத்தில் 8.475 லிட்டர் போகுதா. 14,125 இருக்கைக்குள்ள 8 எவ்வளோ போனது 475 லிட்டர் ஒரு ஒரு மணித்தியாலத்தில் போகுது. அப்போ பிள்ளைகள் இவர் 21,925 மாறைக்குள்ள 21,925 மாறைக்குள்ள அதாவது வாகனம் வேலை செய்கிற வீதம் கூடுது. அப்போ வாகனம் வெளிவிடுற சக்தி கூடுது. வாகனம் வெளிவிடுற சக்தி கூடுதுன்றா பிள்ளைகள் அதே அளவால் வாகனத்துக்கு உள்ளுக்கு வர சக்தியும் கூடத்தானே வரும். வாகனத்துக்கு எங்கேருந்து சக்தி வருது? வாகனத்து எங்கேருந்து சக்தி வருதுன்னா எரிபொருள் எரிகிறதால சக்தி வருது. அப்போ பாருங்க வாகனத்தின் வேலை ஒரு செகண்டில் வாகனம் செய்கிற வேலை அன்னளவாக 50 வீதத்தால் கூடுது. அன்னளவாக 50 வீதத்தால் கூடுது. பாருங்க 14 அது நிறவாசினா 21 14,125 அன்னளவாக 50 வீதத்தால் கூடுது. இப்போ அன்னளவாக 50 வீதத்தால் அவர் கூட வேலை செய்கிறார் என்றால் அவர் கூட சக்தி எடுக்கணும். அதே அளவு சக்தி கூட எடுக்கணும். 50 வீதமான சக்தி கூட எடுக்கும். அதாவது பெட்ரோல் எரிகிற வீதம் 50 வீதத்தால் கூட வேண்டி இருக்கு. அப்போ இப்போ எரிகிற பெட்ரோலை பார்த்தீங்கன்னால் இது அன்னளவாக எவ்வளவாக இருக்கும் என்றால் 8.475 50 வீதம்னா நிறவாசி என்ன 4.2 3 8 போடுவோமே கூடினால் 12.713 8 13 11 இவ்வளவு லிட்டர் ஒரு மணித்தியாலத்துக்கு போகும். அப்போ நாங்கள் எரிபொருள் திறன் பார்க்குறோம் என்றால் எரிபொருள் திறன் பார்த்தீங்கள் என்றால் ஒரு மணித்தியாலத்தில் இப்போ 90 கிலோமீட்டர் போறார். அந்த 90 கிலோமீட்டருக்கு 12.7 லிட்டர் அன்னளவாக 12.7 லிட்டர் பெட்ரோல் எடுக்கிறார். இதை வச்சிருக்கோம் என்ன 900 127 7 பாருங்க 7 காணும் உண்டு அன்னளவாக 7 வருதோ பிள்ளைகள் 7 49 4 12 84 4 88 அன்னளவாக 7 கிலோமீட்டர் பெர் லிட்டர். சரியோ 1 லிட்டருக்கு அன்னளவாக 7 விட கொஞ்சம் கூட வரும் இல்லையா குறைய வரும் என்னடா பாருங்க இது 50 விட கூட இதில். அது நான் செப்பமாக செய்கிறேன்டா இப்படி செய்யணும். இங்கே பாருங்க சரியா செப்பமாக செய்கிறேன் என்றால் 8.475
14,125 பிரித்து 21,925 பெருக்கணும். அப்போ தான் அதில் எவ்வளோண்டு வரும். சரிதானே? நேரத்தை பார்த்து இவ்வளோ கணக்கு செய்து கொண்டு நேரம் பெருசாக கிடைக்காது. அப்புறம் அண்ணல் வாக்கத்தில் செய்து கொண்டு போயிட முடியாது. இப்போ 50 கொஞ்சம் கூட இல்லை பிள்ளைகள். 50 பண்ணால் இதில் 4% கூடியக்குள்ள 12.6 12.2 வரும். அண்ணல் வர 12.8 கூடும். சரிதானே? நேரம் இருந்தால் 60 சுருக்கி பாருங்க. 12.8 வந்தால் 12.8 வந்தால் இதில் 128 என்றால் இருந்தாலும் அப்போ 7 சரியாக இருக்கு. 7 பாருங்க. 2 56 5 7 84 5 89 அண்ணளவாக 7 கிலோமீட்டர் பெர் லிட்டர் என்று வரும். சரிதான அப்படியால்? 1 லிட்டருக்கு 7 கிலோமீட்டர் என்ற அளவில் இவற்றை எரிபொருள் விரியமாகிக் கொண்டிருக்குது. ரைட்? அதாவது ஒரு லிட்டருக்கு 7 கிலோமீட்டர். ஒரு லிட்டர் பெட்ரோல் விரியமாகினால் 7 கிலோமீட்டர். பாருங்க, இந்த கடைசி பகுதி நல்ல பகுதி உண்டு. முதல் விநாயகரமும் நிலையாக இருக்கிற காலத்தில் வாகனம் தான் போய் மோதுன்னு எடுத்துனாங்க. பிறகு காற்றும் ஒரு வேகத்தோடு வருது, வானம் ஒரு வேகத்தோடு வரையக்குள்ள அதில் என்ன மாதிரி வலுமாறப்போகுதுன்றதை பார்த்துனாங்க. சரி, நல்ல கேள்வி. இதை வடிவ ஸ்டெப் பை ஸ்டெப் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. இது 2015 ஆண்டு வந்த கேள்வி. இந்த பகுதியில் நாங்கள் 2 கேள்வி தான் பார்த்தோம். 2014 2015 அடுத்த பகுதியில் பார்ப்போம் பிள்ளைகள் 2016க்கு பிறகு வந்த கேள்விகள்.